sacrifice of praises. वर्तमान हम लोग स्तुति के बलि को चढ़ाने जा रहे हैं 5 விஷயங்களுக்காக, For 5 things. 5 बातों के लिए। முதலாவது தேசத்துக்காக நாம் எப்போது ஸ்தோத்திரிக்க வேண்டும். First of all, we need to praise God for the land at all times. सबसे पहले देश के लिए हमेशा हमें स्तुति करना चाहिए। இரண்டாவது சபைக்காக, Second, for the church. दूसरा कलीसिया के लिए। மூன்றாவது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக. For each and every family we need to praise God. अगला हर एक परिवारों के लिए। குடும்பம் என்று சொல்லும்போது நீங்கள் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தலாகாது. When it means family, you shouldn't borrow and lead the family life. जब हम लोग परिवार के विषय में कहते हैं उधार लेकर के पारिवारिक जीवन को हम नहीं चलाना चाहिए। எத்தனையோ விசுவாசிகள் கடன் வாங்காமல் தங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறார்கள், வியாபாரம் பிசினஸ் நடத்துகிறார்கள், கோடிக்கணக்கினோட பிசினஸ் நடத்துகிறார்கள். There are so many of believers who lead a life without borrowing. They do businesses and millions also. कई ऐसे परिवार है जो उधार या कर्ज ना लेते हुए व्यापार को करते हुए लाखों करोड़ों कमाते हुए विश्वास में जीवन जी रहे हैं। நமது வாலிபர்களுக்காகவும் உலகத்திலே வாலிபர்களுக்காகவும், For our youths and for the youths that are in the world. साथ ही साथ हम लोग जवानों के लिए, संसार में रहने वाले जवानों के लिए भी स्तुति करना है। ஐந்தாவது நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Fifth, so that we may all be raptured together in the coming of the Lord. हम लोग सब प्रभु यीशु मसीह के आगमन में उठा लिए जाने के निमित्त धन्यवाद करना है। இந்த 5 விஷயத்துக்காக கரங்களை உயர்த்தி 500 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For these 5 things shall we lift up our hands and offer 500 praises unto God. आइए इन सारे बातों के लिए हमारे हाथों को उठाते हुए 500 स्तुति हम लोग करेंगे। ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசமானது அழிந்து போகாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீவிரவாதிகளால் தேசமானது அழிந்து போகாதபடி நீர் பாதுகாக்க வேண்டுமே, பாதுகாக்கணுமே. தீவிரவாதிகளால் தேசம் அழிந்து போகாதபடி பாதுகாக்கணுமே, பாதுகாக்கணுமே. தாவே சோத்ரம் சோத்ரம். நக்சலைட் மூலமாக, மாவோயிஸ்ட் மூலமாக, கொட்டேஷன் குரூப் மூலமாக, மற்ற கத்தாவே அண்டர் கிரவுண்ட் குரூப் மூலமாக அழிந்து போகாதபடி பாதுகாக்கணுமே, பாதுகாக்கணுமே, பாதுகாக்கணுமே. இயற்கையின் சீற்றங்களால் தேசம் அழிந்து போகாதபடி பாதுகாக்கணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே ரபௌரா மனாதிராய் லபலம் சராய் லபலம் சடன. பாவத்தினால் தேசம் அழிந்து போகாதபடி பாதுகாக்கணுமே, பாதுகாக்கணுமே. பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பொருளாதார நெருக்கடியினால் தேசம் அழிந்து போகாதபடி பாதுகாக்கணுமே, பாதுகாக்கணுமே. பொருளாதார நெருக்கடியை மாற்றுபடியாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை உண்டு, ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை உண்டு. ஆண்டவரே, கலகங்கள் வராதபடிக்கு, யுத்தங்கள் வராதபடி நீர் பாதுகாக்கணுமே, 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 பாதுகாக்கணுமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சபைக்காக ஸ்தோத்திரம். சபையை பாதுகாக்கணுமே, சபையை பாதுகாக்கணுமே, சபையை பாதுகாக்கணுமே. கர்த்தருடைய வருகை நாள் மற்றும் சபையானது இதே நிலைமையில் காணப்பட உதவி செய்யும்படியாக சோதரம் 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 சோதரம்.
ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக சோதரம் சோதரம் சோதரம். கடன் தொல்லை இராத படிக்க, கடன் வாங்காத படிக்க நீர் பாதுகாக்கணுமே. எல்லா கடன் தொல்லைகளை அகற்றணுமே. கடன் தொல்லைகளை அகற்றணுமே. மாம்சிக இச்சைகளை அகற்றணுமே. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. வாலிபர்களுக்காக சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய வருகையில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பூர்ண பரிசுத்தம் உண்டாக உதவி செய்யும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நமது ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God accepted the offering of our praises, shall we praise God? परमेश्वर हमारे स्तुति के बलिदान को ग्रहण किए इसलिए उसका धन्यवाद करें. ஸ்தோத்திரம் Praise the ஸ்தோத்திரம். Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, Amen. praise the Lord. யாவரும் உட்காரும். Please be seated. कृपा இப்போது ஒரு करके குழந்தையின் பிரதிஷ்டை. Now அந்த குழந்தையாக பெற்றோர்கள் முன்னுக்கு வாருங்கள். there is a child dedication. We request the parents to come forward. वर्तमान शिशु समर्पण प्रार्थना है. जो बच्चे को समर्पण करना चाहते हैं, माँ बाप अपने बच्चों के साथ आगे की ओर आए. The name of the child is Blessy. इस बच्चे का नाम ब्लेसी है. பரிசுத்தாவியின் நாமத்தில் நாம் இந்த குழந்தையை பிளெஸி என்ற பெயரில் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். Now we are going to dedicate this child in the name of Blessy, in the name of Father, Son and the Holy Ghost. पिता पुत्र पवित्र आत्मा के नाम से इस बच्चे को ब्लेसी के नाम से हम समर्पण कर रहे हैं. இது குழந்தையின் ஸ்நானம் அல்ல. This is not a child baptism. ये एक बच्चे का बपतिस्मा नहीं. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிரதிஷ்டை செய்ததான இந்த குழந்தையை பெற்றோர்கள் வசனத்தின்படி வளர்த்த வேண்டும். When as we dedicate the name of the Father, the Son and the Holy Ghost, the children also, the parents also should nurture the children in the ways of the Lord. और जब हम लोग पिता पुत्र पवित्र आत्मा के नाम से एक बच्चे को समर्पण करते हैं, उसके बाद माँ बाप को चाहिए कि परमेश्वर के वचन के अनुसार परमेश्वर के मार्ग में बच्चों को बढ़ाना चाहिए. உங்கள் விருப்பத்தின்படி, உங்கள் சொந்தக்கார விருப்பத்தின்படி இந்த குழந்தையை வளர்த்தலாகாது. Neither according to your wish nor according to the wish of your relatives you should bring up your child. आपकी इच्छा के अनुसार, आपके परिवार के लोगों के मर्जी के अनुसार इस बच्चे को और ना बढ़ाइएगा. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்த முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார். Train up the child in the way he should go, and he shall not leave it till his end. जिस मार्ग में बच्चे को चलना है उसकी शिक्षा तुम दो, ताकि वो बुढ़ापे में उसे याद रखे. பிளெஸி என்றதான நாமத்தில் இவளை பிரதிஷ்டிக்கிறோம். இவளை ஆசீர்வதிக்கும்படியாக சபையார் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. Now we are going to dedicate this child in the name of Blessy. We request the church to close your eyes and to pray for the child. अभी हम लोग ब्लेसी के नाम से इस बच्चे को समर्पण करने जा रहे हैं. कलीसिया से निवेदन है कि आंखों को बंद करते हुए इस बच्चे के आशीषों के लिए प्रार्थना करें. கர்த்தாவே, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிளெஸிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவளை ஆசீர்வதியும். அவள் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபையுடைய தூணாக மாற்ற வேண்டுமே. தேவனுக்கு பிரயோஜனமுள்ளவராக மாற்ற வேண்டுமே. ஞானத்திலும் கிருபையிலும் வளர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதியும். எந்த வியாதிகள், பொல்லாப்புகள், எந்த விதமான காரியங்கள் அணுகாதபடி பாதுகாக்கும். இரத்தத்துக்குள்ளே மறைத்து பாதுகாக்கும். கரங்களில் தெரிகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பெற்றோர்களுக்காக நாம் போராடி ஜெபம் Now பண்ணுவோம். we will all pray for the parents. आइए हम लोग माँ बाप के लिए भी प्रार्थना करें. கர்த்தாவே, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சகோதரனுக்காக ஸ்தோத்திரம், அவரை ஆசீர்வதியும். சகோதரிக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். அந்த குழந்தையை வசனத்தின்படி வளர்த்த கிருபைதாரும் நன்மையினால் நிரப்பும். அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. आमीन.
குழந்தை ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரம் The பண்ணுவோம். Lord has blessed the child. Shall we all praise परमेश्वर God? ने बच्चे को आशीष के इसलिए हम धन्यवाद करेंगे. Praise the Lord, 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 Amen. praise the Lord. உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். இது இப்ப செய்தது போல நீங்கள் ஒரு மனதோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You may have so many problems and struggles in your life. Just as you have done now, you continuously with one heart praise God. आपके जीवन में भी अनेक प्रकार की समस्याएं, संघर्ष, तकलीफें होगा. जैसे हमने सब बातों के लिए स्तुति धन्यवाद किया, आप भी सारे हृदय और मन से परमेश्वर को धन्यवाद करते रहना. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லும் போது அதில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு, வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. When we say praise, 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 there is a great power, there is a great blessing, and there is a great deliverance also. जब हम लोग परमेश्वर को हर बात में स्तुति 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 का धन्यवाद चढ़ाएंगे, उसमें एक बहुत बड़ी आशीष है, शक्ति और सामर्थ और छुटकारा भी है. உங்கள் குழந்தை அது பாஸ்வேர்ட் சொல்லு. ஏன் எல்லாம் ஒன்றா வந்துட்டு இருக்கு இல்லையா? நேற்றுக்கு பேர் கொடுக்கவில்லையா? சரி, அந்த குழந்தையும் வாங்க. நேற்றுக்கு பேர் வாங்க. ஓகே ஓகே. बच्चा का नाम कियान अश्विन है? कियान अश्विन. कियान अश्विन. சரி, முழங்கால் கொடி. அந்த பேரில் இந்த குழந்தையை பிரதிஷ்டிக்க போகிறோம். In that name, we are going to dedicate the child. हम इस बच्चे को ज्ञानेश्वर के नाम से समर्पण करने जा रहे हैं. போராடி ஜெபம் பண்ணுவோம். Shall we all join and pray? आइए हम मिलकर प्रार्थना करें. கர்த்தாவே, நல்ல பிதாவே, நன்றியோடு மெத்தடிக்கும் ஞானஸ்கன், அந்த பேரில் இந்த குழந்தையை பிரதிஷ்டிக்கிறோம். ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பி காத்துக்கொள்ளும். பிதாவே சோத்திரம் சோத்திரம். ஞானத்திலும் கிருபையிலும் வளர்ந்து சபைக்கு தூணாக மாற்றப்பட உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். தாழ்த்தி கரங்களில் தருகிறோம், பொறுப்பெடுக்கணுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பெற்றோர்களுக்காக நாம் போராடி ஜெபம் We பண்ணுவோம். will all join and pray for the parents. माँ बाप के लिए भी प्रार्थना करेंगे. கர்த்தாவே, நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும், நன்மையினால நிரப்பும், காத்துக்கொள்ளும், பாதுகாக்கணுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அடுத்த குழந்தையெல்லாம் உங்களோட சபைகளில் போய் பிரதிஷ்டித்து கொள்ளும். The other children you can dedicate in your own church. बाकी जितने भी बच्चे लोग हैं अपने अपने कलीसिया में जाकर के आपके पास्टरों के द्वारा शिशु समर्पण कराइएगा. பிரதிஷ்டிக்க வேண்டியவர்கள் நேற்றைக்கு பேர் கொடுக்கணும். If you have to dedicate a child, you have to give a name prior to this day. और अगर आपके बच्चों को इस पर समर्पण कराना है तो पहले से नाम देना चाहिए. அப்போ ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை உண்டு. There is a great power in the praise. स्तुति में सामर्थ है. அலட்சியம் பண்ணாதீங்க. Don't despise that. और उसको आप तुच्छ ना जाने. எனக்கு ஆயிரக்கணக்கு சொல்றதுக்கு விஷயங்கள் உண்டு. I have thousands and thousands of things to say unto you. मेरे को इस विषय में बोलने के लिए हजारों हजारों विषय हैं. ஒரே ஒரு பிரதர் ஸ்டான்லி பவுலோஸ் கடன் தொல்லையில முழுகி கோடிக்கணக்கு கடன். There was one brother whose name was Stanley Paulos, and he completely got into debt, and he was into that. एक भाई के बारे में मैं कहूंगा जिसका नाम स्टैनली पॉलोस है, जो करोड़ों की संख्या में कर्ज में डूबा हुआ था. ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா கடனும் கோடிக்கணக்கு படம் 60 நாளிலே கொடுத்து முடித்தார். There were crores of rupees which he got into debt, but when we praise God, in 60 days he was able to repay back. और वो करोड़ों में कर्ज में डूबा हुआ था. परमेश्वर को स्तुति करने के द्वारा 60 दिन में सारे कर्ज को उसने चुका दिया. அவர் கோடீஸ்வரனாக வியாபாரம் பண்ணுகிறார். Now as a millionaire he is doing his own business. अभी करोड़पति के रूप में वो व्यापार कर रहा है. நீங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போனா அவருக்கும் அங்க ஒரு 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 இது உண்டு, ஒரு கவுண்டர் உண்டு. S&J ஏவியேஷன் சென்டர், மாலிதீப் ஏர்லைன்ஸுக்கு அவர் ஏஜென்ட்.
If you go to Trivandrum Airport, you can see his own counter in the Trivandrum Airport by the name SNJ, and he is the agent for Mali Islands. और अगर आप ट्रिवेंड्रम के हवाई अड्डे में जाओगे तो वहां पर आप उनके काउंटर को एसएनजे के नाम से आप वहां पर देखोगे, जो वो एक एजेंट के रूप में काम करता है. சொல்வதனுடைய சுருக்கம் ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை உண்டு. The purpose of telling this is that there is great power in the praise. कहने का उद्देश्य यह है, स्तुति में सामर्थ है. நீங்க ஒழுங்காக செய்து பாருங்கள். When you do it regularly, जब आप अच्छे रीति से, सही रीति से आप उसे करोगे तो தேவ சித்தத்தின்படி எதுவும் சாதிக்கலாம். according to the will of God, you can achieve to any heights. परमेश्वर के इच्छा के अनुसार आप सब कुछ पा सकते हो. தேவனுக்கு மகிமை. Glory be to God. परमेश्वर की महिमा हो. ஆனபடியினால் ஸ்தோத்திரத்தினால் நமது வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கடன் இல்லாமல் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். Therefore, by praises, all our families should be blessed and we should live a debt-free life. हम लोग स्तुति के द्वारा हमारा घर परिवार आशीषित होना चाहिए. कर्ज और उधार के बिना एक सुंदर जीवन हम जीना है. நீ மரித்து போகும்போது கடன் இருந்தால் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. At the time of your death, if you die with debts, you can never be found in the coming of the Lord. अगर आप मृत्यु के समय में कर्ज के साथ अगर आप मरोगे तो आप परमेश्वर के राज्य में जा नहीं पाओगे. ஆனபடியினால் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். Therefore, offer the sacrifice of praises. और इसी के लिए हम लोग स्तुति का बलि को चढ़ाना தேவன் உங்களை चाहिए. ஆசீர்வதிப்பார். The Lord will bless you परमेश्वर आपको आशीष करेगा. கடன் இல்லாமல் ஜீவிக்கலாம். and you can live a life free from debts. आप एक कर्ज के बिना जीवन जीने पाओगे. வீடு வாங்கலாம். You can buy house. आप घर खरीद सकोगे. கார் வாங்கலாம். கார். You can buy car. आप गाड़ी खरीद सकोगे. பிள்ளைகளை படிக்க You வைக்கலாம். can educate your children. अपने बच्चों को पढ़ा लिखा பிள்ளைகளை सकोगे. கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். You can get them into marriage. आप उनको विवाह में दे सकोगे. நல்ல விருந்து கொடுக்கலாம். And you can give good feast. एक अच्छा जेवनार करने पाओगे. ஒரு பைசா கடன் உனக்கு வராது. You won't have a single penny of debt. आपको एक कर्ज भी लेने की जरूरत नहीं पड़ेगा. நான் தேவ சமூகத்தில் நின்று பேசுகிறேன். Standing in the presence of God, I say this. प्रभु के सम्मुख में खड़े होकर के ये बात कहता அதான் हूँ. ஸ்தோத்திரத்தின் வல்லமை. That is the power of praise. और यही है स्तुति का सामर्थ. தேவனுக்கு ஒரே ஒரு வசனம் தருகிறார். முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். I give you one verse, 1 Thessalonians chapter 5 verse 18. पहला तेसलोनी 5 अध्याय 18 वचन, एक ही एक वचन में आपको देता हूँ. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்படி செய்வது கிறிஸ்துவ இயேசுவுக்குள் உங்களை குறித்துள்ள தேவ சித்தம். In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. हर बात में धन्यवाद करो क्योंकि तुम्हारे लिए मसीह यीशु में परमेश्वर की यही इच्छा है. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். In everything give thanks. हर बात में धन्यवाद करो. அதுதான் தேவ சித்தம். And that is the will of God. और यही परमेश्वर की इच्छा எனக்கு है. கடன் எனக்கு கடன் என்று சொல்லி நீ அழுது புலம்புகிறதொன்னும் தேவ சித்தம் இல்லை. There is no point in weeping and lamenting saying I have debts over debts. मेरा उधार है, मेरा कर्ज है बोल करके चिल्लाना रोने का कोई अर्थ नहीं, कोई मतलब नहीं எனக்கு है. கவலை எனக்கு கவலை எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை எனக்கு பாரம் என்று சொல்லி நீ அழுகுது தேவ சித்தம் இல்லை. There is no point in weeping saying I have burdens, I have cares, I have difficulties, and there is no point in weeping and lamenting. मेरे जीवन में बोझ है, मेरे जीवन में चिंता है, मेरे अंदर कई प्रकार की समस्याएं बोल करके रोने का कोई अर्थ नहीं है. ये परमेश्वर की इच्छा नहीं है. உன்னை தாழ்த்தி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You need to humble yourselves and to praise God for everything. आपको चाहिए कि अपने आप को नम्र करे, हर बात में धन्यवाद करे. தாவீது David did so. दाऊद ने ऐसा ही அதான் किया. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். That's why in Psalms 34 verse 1 we read, 34 भजन के पहले में इस बात को हम देखते हैं. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். I'll bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. मैं सदा परमेश्वर को धन्यवाद करते रहूंगा. मेरे मुंह में उसकी स्तुति निरंतर दिखाई देगी. ராஜாக்களில் யெகோசபாத் ராஜா அப்படி செய்தார். And among the kings, King Jehoshaphat did so. राजाओं के मध्य में जेहोशापात राजा ने ऐसा ही किया. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் முடிய வாசித்து பாருங்கள். When you read 2 Chronicles chapter 20, verse 1 to
verse 20 we read so. अगर आप लोग दूसरे इतिहास 20 अध्याय 1 से लेकर के 22 तक के वचनों को अगर आप पढ़ के அதில் देखोगे 19ஆம் வசனத்தில் இருந்து கீழே வாசிக்கும் போது When you read from verse 19 and onwards, 19 वचन से नीचे की ओर देखने से அவன் செய்ததை அங்கே நாம் பார்க்கின்றோம். and we can see what he did there. यहोशापात राजा ने क्या किया அவன் आपको दिखाई देगा। லேவியரை கூப்பிட்டார். He called the Levites. उसने लेवियों को बुलाया, கோகாத்தியரை கூப்பிட்டார். He called the கோகாத்தியர். Kohathites. कोहातियों को बुलाया। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று ஆர்ப்பரிக்க சொன்னார். And he asked them to cry out saying, God is good, his mercy endureth forever. राजा ने लेवी और कोहातियों से कहा कि प्रभु भला है और उसकी करुणा सदा की है बोलकर कि तुम लोग दुहाई दो। பெரிய ஒரு யுத்தம். And that was a big battle. एक बहुत बड़ा युद्ध था। மோவாபியர், Moabites, அம்மோனியர், Ammonites, अम्मोनी लोग சேயீர் குடிகள் and all the people of the Syrians. और असीर के सारे देश के लोग ராஜ்யங்கள் ஒன்றாக யெகோசபாத் ராஜாவுக்கு யூதா ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்தார். And all these three kings encamped against the king Jehoshaphat, the king of Judah. यहूदा के राजा यहोशापात के विरोध में ये तीन राजा मिलकर के विरोध किया அவன் ஸ்தோத்திரம் செய்தான். And he just praised और God. उसने केवल स्तुति की। வந்தவங்கள் எல்லாம் அப்படியே 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 மாண்டு போனார்கள். And all those who came மேலே against வாசிங்க, came, 21 got perished. 22 வாசியுங்கள். Verse 21 and 22. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21 22 வாசிங்க. 2 Chronicles chapter 20 verse 21 and 22. दूसरे इतिहास 20वां अध्याय 21-22 वचन को पढ़ेंगे। तब उसने प्रजा के साथ सम्मति அது करके தமிழ் வாசிங்க மாப்ள ஜரகஸ்தான். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் மகத்துவமுள்ள துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஆ, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று என்றுமுள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடவும். பாடகரை நிறுத்தினான். அடுத்து அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாடி துதி செய்ய துவங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஆ, பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வெட்டுண்டு விழுந்தார்கள். அடுத்து எப்படியெனில் எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். அடுத்து யூதா மனுஷர் வனாந்திரத்திலுள்ள சாம கூட்டண்டையில் வந்து வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஒருவரும் தப்பவில்லை. இனி ஹிந்தி. तब उसने प्रजा के साथ सम्मति करके कितनों को ठहराया जो कि पवित्रता में शोभायमान होकर के हथियारबंदों के आगे आगे चलते हुए यहोवा के गीत गाए और यह कहते हुए उसकी स्तुति करे, यहोवा का धन्यवाद करो क्योंकि उसकी करुणा सदा की है। और जिस समय वे गाकर स्तुति करने लगे उसी समय यहोवा ने अम्मोनियों, मोआबियों और सेईर के पहाड़ी देश के लोगों को जो यहूदा के विरुद्ध आ रहे थे घातकों को बैठा दिया और वे मारे गए, क्योंकि अम्मोनियों और मोआबियों ने सेईर के पहाड़ के देश के निवासियों को डराने और सत्यानाश करने के लिए उन पर चढ़ाई की। और जब वे सेईर के पहाड़ देश के निवासियों का अंत कर चुके तब उन सबों ने एक दूसरे को नाश करने में हाथ लगाया। जब यहूदियों ने जंगल की चौकी पर पहुंचकर उस भीड़ की ओर दृष्टि की तब क्या देखा कि वे भूमि पर पड़े हुए शव हैं और कोई नहीं बचा। இதா ஸ்தோத்திரத்தின் வல்லமை. This is the power of the praise. और यही धन्यवाद की सामर्थ्य है। நீங்களும் உங்களுடைய வீடுகளில் அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு, அதை நான் பிறகு சொல்லுகிறேன். அந்த conditions are there and you have to do it for 90 days. You should not leave it randomly, doing one day and leaving it for another. स्तुति करने का एक
एक तरीका है जिसमें सही। 6 शर्तें हैं। उस 6 शर्तों को पालन करते हुए अगर आप 90 दिन लगातार स्तुति करते रहोगे, कभी कभार एक दिन स्तुति कर दिया ऐसा नहीं, लगातार करते रहोगे। அப்படி ஸ்தோத்திரம் செய்ய தேவன் நமக்கு யாவருக்கும் கிருபை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் And பண்ணுவோம். God has given us the grace to give up such praises. Give such praises, shall we praise इस God? प्रकार की स्तुति करने के लिए परमेश्वर हमें हर एक को विशेष अनुग्रह देने के लिए धन्यवाद करे। சோதரம் 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 சோதரம். இனி ஒரு வசனத்தை வாசித்து அது சற்று தியானிப்போம். We will read one verse and meditate. एक वचन को पढ़ते हुए ध्यान करेंगे। எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது மனதுதான். The root cause of all the problems is our mind. सारी समस्या का जड़ हमारा मन है। கடன் பிரச்சனைக்கு காரணம், வியாதிக்கு காரணம், கவலைகளுக்கு காரணம், பாரத்துக்கு காரணம், வீட்டிலே குழப்பங்களுக்கு காரணம் எல்லாம் மனதிலே பிரச்சனை தான். For all the problems in our families, for having debts, having confusions within the family, and for all the other problems, the main root cause is the problems in the mind. सारी समस्या जो हमारे जीवन में दिखाई देता है, वो कर्ज हो, बीमारी हो, कई प्रकार की समस्या हो, परिवार में आपस में एक दूसरे का बनता नहीं हो, ऐसे सारी समस्या का एक ही एक मूल कारण है और वो है हमारे मन की समस्या। உன்னுடைய மனதை சுத்தம் செய்யும் போது எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும். When you cleanse your mind, all your problems will depart from you. आपके मन को शुद्ध करने से सारी समस्या का भी समाधान होगा। நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7 வசனத்தை படியுங்கள். Then you read Proverbs chapter 23 verse 7. नीति वचन 23 के 7 को हम पढ़ेंगे। நீதிமொழிகள் 23:7. Proverbs chapter 23 verse 7. ஹிந்தியில் வாசி. नीति वचन 23 का 7। हिंदी। क्योंकि जैसा वह अपने मन में विचार करता है वैसा वह आप है। वह तुझसे कहता तो है खा पी, परंतु उसका मन तुझ में लगा नहीं। For as he thinketh in his heart, so is he. Eat and drink, saith he to thee, but his heart is not with அவனுடைய thee. இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். For as he thinketh in his heart, so is he. जैसा वो अपने मन में विचार करता है वैसा वो आप है। உன்னுடைய இருதயம் பாசிட்டிவா இருந்தால் நீ எல்லா விஷயத்திலும் பாசிட்டிவ். When your heart is positive, you will have positive thinking in all things. अगर आपके मन के विचार सकारात्मक होगा, हर बात में आप सकारात्मक होंगे। உன்னுடைய இருதயம் நெகட்டிவ் திங்கிங் ஆயிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் நெகட்டிவ். When you have negative thoughts in your mind, all things that happen in your life will be negative. अगर हमारे मन में नकारात्मक बातें होंगी तो हमारे जीवन के हर काम में नकारात्मक बातें ही दिखाई देगा। ஒருவர் சொன்னார், பாஸ்டர் எந்த பிசினஸுக்கு நான் போனாலும் எனக்கு தோல்வி. One person said unto me, Pastor, whatever business I do, I end up in loss. एक व्यक्ति आकर के मुझसे कहा कि पास्टर जी, मैं जो भी कोई व्यापार करता हूँ हमेशा उसमें नुकसान ही होता है। காரணம் நான் சொன்னேன், உன்னுடைய மனது சரியில்லை. The reason I said unto him is, your mind is not clear, it's not right. मैंने उससे कहा इसका कारण ये कि तेरा मन सही नहीं। பிறவர் கூட்டங்களுக்கெல்லாம் வந்து தன் மனதை சரிப்படுத்தி இப்போது கோடீஸ்வரனாக காணப்படுகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பரிசுத்தவானாக ஜெயாளியாக காணப்படுகிறார். And after I said this, he began to attend the church, rectified his life. Now he is a millionaire, and even in spiritual life he began to prosper and began to move forward. मेरे इस बात को बोलने के पश्चात वो परमेश्वर के सम्मुख में आकर के अपने जीवन को परिवर्तन किया, सुधारा, और उस सुधारने के बाद आत्मिक रीति से परमेश्वर ने उसको आशीष की, साथ ही साथ वो करोड़पति के रूप में आज व्यापार कर रहा है। உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, அலுவலக வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய மனது என்று முதலாவது விளங்கிக்கொள். First of all, you need to understand that the root cause of all your problems in your family and even in your secular life is your mind.
सबसे पहले इस बात को तू समझ लेना चाहिए कि तेरे पारिवारिक जीवन में, तेरे जीवन के हर एक भाग में जो समस्याएं दिखाई दे रहा है, इसका मूल कारण तेरे मन की अवस्था है। இதற்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ரெண்டு பகுதிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். As a shadow of all these things, we can see two things from the Old Testament. पुरातन नियम में इसके छाया स्वरूप दो बातें मैं आपको बताऊंगा। முதலாவது நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது, First of all, Nehemiah chapter 13 verse 1 onwards. सबसे पहले नहम्या 13 अध्याय के पहले वचन से, அந்த இடத்தில் ஆலயத்தினுடைய சுற்றுக்கட்டையில் பல அறைகள் இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். And we see within the perimeters of the temple, there were so many rooms. और हम लोग देखने पाते हैं कि उस मंदिर के उस परिसर के अंदर कई कमरे थे। ஆலயமானது 60 முழம் நீளமும் 20 முழம் அகலமுமாக காணப்பட்டது. And the temple is 60 foot long and 20 foot wide. वो मंदिर जो है वो 60 फुट लंबा 20 फुट चौड़ा था। அந்த ஆலயத்தினுடைய சுற்றிலும் 3 நிலையாக பல அறைகளை கட்டினார்கள். And they built 3 rows of rooms all in the temple. और उसके मंदिर के चारों तरफ 3 माला का हम लोग घरों को देखने पाते அதில் हैं। ஒரு அறையில் தோபியாவுக்கு இடம் கொடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். And one among those rooms, the Tobiah was also given a place. और उस कमरों में एक तोबिया को जगह दिया गया। தோபியா தேவனுடைய சத்ரு. Tobiah was the enemy of God. तोबिया ईश्वर का शत्रु था। அந்த சத்ருவுக்கு அந்த காலத்தில் ஆலயத்தினுடைய பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப் ஒரு இடத்தை அறையை கொடுத்தார். And the chief priest who was then gave room for the Tobiah a room in the house of God. उस समय में महायाजक के रूप में दिखाई देने वाला एलियाशीब ने तोबिया जो ईश्वर का विरोधी था उसको एक कमरा दिया। இந்த அறை எதற்காக? What is the reason for this? What is the need for this room? ये कोठरी क्यों है? இந்த அறையில் ஒருவரும் போய் தூங்க கூடாது, உட்கார்ந்து பேசக்கூடாது, உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. Nobody should go and take rest in that room, neither have food, neither commune within themselves. इस कोठरी में ना तो कोई खाना, ना कोई सोना और ना ही कोई इसमें बैठ करके बातचीत करना। தேவனுடைய காணிக்கைகளும் பனிமுட்டுகளும் மற்றும் தானியமும் மற்ற பலவிதமான எண்ணெய்கள் வைக்க வேண்டியதான இடம். And that is a chamber meant for meat offerings, frankincense, oil and all the other offerings. ये सारी कोठरियां अन्न बलि के सामान के लिए, पात्र, अनाज, दाखमधु, तट के तेल, दशवांश, इन सारी बातों को रखने का स्थान है। இந்த அறையை நம்முடைய மனதோட ஒப்பிட்டு படிக்கலாம். And we can compare this chamber with our mind. इन कोठरियों को हमारे मन के तुलना की रीत में हम देख सकते हैं। அப்ப எலியாசிப் தோபியாவுக்கு அந்த ஒரு அறையில் இடம் கொடுத்தபடியினால், And because Eliashib the high priest gave room for Tobiah the chamber, महायाजक एलियाशीब ने तोबिया को एक कोठरी में स्थान दिया। इस कारण அப்போது நெகேமியா எருசலேமில் இல்லை, அவன் பாபிலோன் தேசத்துக்கு போனான். and then the Nehemiah was not at Jerusalem, he was at Babylon. उस समय में नेहम्या यरूशलेम में नहीं था, वो बाबुल गया हुआ அவன் था। திருப்பி வந்து பார்த்த வேளையில் When he returned and saw that, वापस आकर के देखने से நெகேமியாவையும் அவனுடைய பணிமுட்டுகளையும் கண்டார். and he saw all the things of Tobiah and all his stuffs. तोबिया की कोठरियों को, उसके सारी बातों को उसने देखा। உடனே நெகேமியாவுக்கு கோபம் உண்டாயிற்று. And Nehemiah was enraged. देख करके नेहम्या को गुस्सा आया। அவன் எதிர்த்து பேசுகிறான். And he began to talk against that. वो उसके विरुद्ध में बात किया। தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु God. की महिमा हो। அவனுக்கு மனவடி உண்டாக காரணம் என்ன? What is the reason that he got depressed? और क्यों उसके अंदर निराशा या दुख அவனுக்கு आया? கோபம் வருகிறதுக்கு காரணம் என்ன? What is the reason he got into wrath? नेहम्या को गुस्सा या क्रोध आने का அவனுடைய कारण क्या है? தட்டுமுட்டுகளை எல்லாம் எடுத்து வீசினான். காரணம் என்ன? He took and threw away all the stuffs of Tobiah. What is the reason? तोबिया के सामग्री को उठा करके फेंकने का कारण क्या है? தோபியாவுக்கு அந்த இடத்தை கொடுத்தபடியினால், Because he gave room for the Tobiah the chamber. सारे कोठरियों से सामग्री को फेंकने का कारण यह है कि இதே तोबिया को போல जगह दिया। உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு கோபம் வருகிறதுக்கு, இல்லைங்க மனவடி உண்டாகிறதுக்கு, இல்லைங்க பலவிதமான காரியங்கள் எதிர்த்து பேசுறதுக்கு காரணம் என்ன? உன் மனதில்
തോബിയ വന്നു വിട്ടപടി. Why, the reason why many a times we get angry, depressed, and we get into mood swings, the reason is that Tobiah has already come into our mind. क्यों कई बार हमारे जीव में निराशा आता है, क्रोध आता है, हम लोग दुखी हो जाते हैं, उसका कारण हमारे मन में तोबिया को हमने जगह दिया जो ईश्वर का शत्रु है. തോബിയ என்பது பரிசுத்தமில்லாத காரியங்கள் என்று நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் நாம் In the வாசிக்கிறோம். book of Nehemiah chapter 6, we read that Tobiah means unsanctified natures. तोबिया के संबंध में नहमी की किताब 6 अध्याय में देखने அப்போ, पाते हैं वो एक अशुद्ध स्वभाव है. உன்னுடைய வாழ்க்கையிலும் கோபங்கள், மனவடிவு, பிரச்சனைகள், கசப்புகள், வைராகியங்கள், டென்ஷன் வருகிறதுக்கு காரணம் தோபியாவுக்கு உன்னுடைய மனதில் இடம் The கொடுத்தபடியினால். reason why you get into anger, get depressed, you get into problems and difficulties, you get a hatred, a wrath and resentment is you are given room for Tobiah in your mind. तेरे जीवन में अनेक प्रकार का निराशा, हताशा, दुख, समस्या, क्लेश, चाप, ये सारी बातें आने का कारण क्यों अपने मन में तोबिया को जगह दिया है. 8ஆம் வசனத்தில் தோபியாவையும் அவனுடைய பணிமுட்டுகளையும் அகற்றிவிட்டான், தண்ணீரினால் அந்த அறையை சுத்தம் செய்தான். And we see in chapter 13 verse 8 that he threw away all the stuffs of Tobiah from the chamber and washed it with water. नहम्याह की किताब 13 अध्याय के 8-9 वचन को अगर आप पढ़ करके देखोगे तो वहां पर नहम्याह ने तोबिया और उसके सारे घरेलू सामग्री को निकाल करके कोठरी से बाहर फेंक दिया और उस कोठरी को शुद्ध किया. மனதை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், பிரச்சனைகளுக்கு விடுதலை உண்டாகும். You sanctify your mind and you will get deliverance from all your problems. मन को शुद्ध कर दो, सारी समस्या का समाधान हो जाएगा. இரண்டாவது யோனா பயணம் செய்த கப்பல். Second, we see the ship in which Jonah journeyed. और दूसरा योना जिस जहाज में यात्रा करता है. யோனா பயணம் செய்த கப்பலை குறித்து நமக்கு யாவருக்கும் தெரியும். We all know about the ship in which Jonah journeyed. हम सब इस कहानी को जानते हैं कि योना ने किस रीति से जहाज में यात्रा பல किया. அறைகள் காணப்பட்டது என்று தான் வாசிக்கிறோம். And there also we see different chambers. और वहां पर भी कई कोठरियों के संबंध में हम जानते हैं. 3 அறை என்று வைத்துக் கொள்ளுங்கள். And they take for instance it's 3 chambers. मान लो इस जहाज में 3 कोठरियां हैं. 3 அறைகள் நமது ஆவி, ஆத்தும, சரீரத்தை வெளிப்படுத்துகிறது. And those 3 chambers signify our spirit, our soul and our body. ये 3 कोठरियां हमारे शरीर, आत्मा, प्राण को दिखाता है. யோனா வந்து 3வது அறையில், அதாவது என்ஜின் ரூமிலே அவன் படுத்துக் கொண்டான். And Jonah came and slept in that engine room which is the 3rd chamber. और योना जाकर के इस जहाज के निचली कोठरी, तीसरा कोठरी जो कि इंजन वाला कोठरी, वहां सो गया. கீழ்ப்படியாய்மை காட்டி அவன் பயணம் செய்தான். And he was somehow running away from the will of God and he was journeying. परमेश्वर की मर्जी से दूर भागते हुए यात्रा कर रहा था. அவன் தேவனை ஏமாற்றி பயணம் செய்கிறான். And he was deceiving God and was journeying. प्रभु को धोखा देते हुए यात्रा कर रहा था. தெய்வீகமான காரியங்களில் அவன் வஞ்சிக்கிறவனாக And he காணப்பட்டான். was found to be a deceiver in things of God. परमेश्वर की बातों के संबंध में वो धोखेबाज அந்த था. யோனா 3ஆம் அறையில் படுத்து தூங்குறான். And Jonah was sleeping in the 3rd room. इस परिस्थिति में योना कोठरी के तीसरे भाग में இப்போது सोते हुए पाया गया. சமுத்திரத்தில் நடந்தது என்ன? What happened into his life? और उसके जीवन में क्या हुआ? தேவன் சமுத்திரத்துக்கு கொந்தளிப்புக்கு இடம் கொடுத்தார். And God caused a tumult in the sea in which he journeyed. और उस यात्रा में परमेश्वर ने समुद्र में आंधी तूफान को ले आया. பெரிய காற்றுக்கு இடம் கொடுத்தார். God sent a tempestuous wind against the sea. आंधी एक तूफान उस இப்போ जगह में लाया. காற்றினால் அந்த கப்பலானது அப்படியே ஆடுகிறது. And the ship was tossed to and fro in that tempestuous wind. समुद्र में लहरें उठने के कारण ये जहाज डावाडोल होने लगा. சமுத்திரத்தில் பெரிய கொந்தளிப்பு. And there was a big tempest in the sea. एक बहुत बड़ा एक लहरें उठ रही है. உன்னுடைய குடும்பத்தில் கொந்தளிப்பு. There is a big tumult in your family. आपके परिवार में बड़ी बड़ी समस्याओं का लहर. உன்னுடைய வியாபாரத்தில், பிசினஸில் கொந்தளிப்பு. And there is a big tumult in your family, in your business,
and in your things you would do. और जो काम आप करते हो तुम्हारे व्यापार में बड़ी बड़ी समस्या का लहर है. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் கொந்தளிப்பு. There is a big tumult in the education of your children. तेरे बच्चों की पढ़ाई के संबंध में बड़ी बड़ी समस्याओं का लहर. உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தும் அந்த இடத்திலும் கொந்தளிப்பு. After giving your children into marriage, there also they face so much tumult. बच्चों को विवाह करके दे दिया गया लेकिन वहां पर भी समस्या का ஒரு लहर. சமாதானம் இல்லை. No peace anywhere. शांति नहीं. காரணம் என்ன? What is the reason? कारण क्या? உங்கள் குடும்பத்தில் கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? What is the reason that you face tumult in your family? अपने जीवन में आने वाली इस आंधी लहरों का कारण क्या है? இதோ ஒரு யோனா உன்னுடைய மனதில் படுத்து தூங்குறான். There is one Jonah who is sleeping in your mind. क्योंकि एक योना तेरे मन में कहीं सोया हुआ है. தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु की महिमा हो. அந்த மாலூமி பல காரியங்கள் செய்தார். And that mariner did so many things. और वहां पर ये नाव चलाने वाला कप्तान ने कई कुछ किया. மேல் தட்டிலே பலவிதமான பொருட்களை எடுத்து சமுத்திரத்தில் வீசினார். From the upper deck they began to cast away many wares into ऊपर the की sea. जहाज के ऊपर की कोठरी से कई वस्तुओं को लेकर के समुद्र में फेंक दिया. மேல் தட்டானது சரீரத்தை The வெளிப்படுத்துகிறது. upper deck speaks about her body. ऊपर की कोठरी हमारे शरीर को दर्शाता है. நின்ற வாழ்க்கையிலே கொந்தளிப்பு மாற்றும்படியாக அமரும்படியாக நீயும் சரீரத்தின்படியுள்ள சில சில காரியங்களை அறிக்கை செய்கிறாய். And you also should confess the things which you have done in your body, so that the tempest which is in your body, in your life, may calm down. तेरे जीवन में इस आंधी तूफान को शांत करने के लिए तेरे आंधळे- शरीर में किए हुए कई प्रकार की बातों को तू स्वीकार करता है. ஆண்டவரே நான் ஜெபிக்கவில்லை, ஆண்டவரே நான் வேதத்தை வாசிக்கவில்லை, ஆண்டவரே ஒழுங்காக கூட்டங்களுக்கு போகவில்லை என்ற மனைவியோடு சண்டை, இவ்விதமான காரியங்களை நீ அறிக்கை செய்து கொந்தளிப்பை மாற்றும்படியாக பிரயாசப்படுகிறாய். And you are trying to calm away the tumult in your family, saying, Lord, I didn't read the Bible, go to the church, I don't pray, I don't do many things. और अपने जीवन के आंधी तूफान को शांत करने के लिए तू बाहरी तौर से यह कहता है कि मैंने प्रार्थना नहीं किया, मैंने शास्त्र नहीं पढ़ा, मैंने अपने परिवार के साथ अच्छा व्यवहार नहीं किया. ऐसे ऊपर ऊपर की बातों को तू स्वीकार करता है. உந்த கொந்தளிப்பு மாறாது. And your tumult won't change. ये आंधी ये लहर थमेगा नहीं. அந்த மாலூமி அடுத்த தட்டிலும் இறங்கினான். And that mariner went to the next deck. वर्तमानी कप्तान जो है उस दूसरे कोठरी पे அடுத்த गया. தட்டு என்பது அவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. And the deck too speaks about the heart. दूसरा कोठरी हृदय का भाग है. நாம் நம்முடைய சுபாவ பகுதியில் ஆண்டவரே எனக்கு கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பிரிவினை இப்படிப்பட்டதான சுபாவங்கள் வந்ததுண்டு என்று அறிக்கை பண்ணுகிறோம். And we also confess, saying, Lord, in my character I do have hatred, resentment, discord and so many things. और अपने हृदय के भाग में भी कई बार हम इस बात को स्वीकार करते हैं कि हे प्रभु मेरे अंदर क्रोध है, ईर्ष्या है, जलन है, मैं कई प्रकार की बातों में इस रीति में कमजोर हूं बोल करके हम स्वीकार करते हैं. நீ பலரோடும் பேசி உப்புரவாகுகிறாய். And you go to reconcile with them, speaking with them. यहाँ तक कि समुद्र को शांत करने के लिए कईयों के साथ मेल झोल करने को तू जाता ஆனாலும் है. உன்னுடைய கொந்தளிப்புக்கு விடுதலை இல்லை. But still there is no end for your tumult. फिर भी उस आंधी तूफान थमता नहीं. அத சிலர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பாஸ்டர் நான் எவ்வளவு அறிக்கை செய்தேன், பலரோடு நான் மன்னிப்பு கேட்டேன், மனைவியோடு மன்னிப்பு கேட்டேன், அந்த சகோதரோட சண்டே ஸ்கூல் டீச்சரோடு ஊழியர்களோடு எல்லாம் மன்னிப்பு கேட்டேன் பாஸ்டர், ஆனாலும் எந்த கொந்தளிப்புக்கு விடுதலை இல்லை. Some people come and say, Pastor, I go and ask pardon from many. I ask my husband, my wife, my Sunday school teacher, so many people, and I ask pardon from many, yet my tumult has not calmed down. कई लोग आकर के इस प्रकार हमसे कहते हैं, पास्टर जी मेरे जीवन में आंधी तूफान की ये लहरें थमता नहीं. मैं इसको थमने के लिए मेरे संडे स्कूल टीचर्स के पास, कई व्यक्तियों के पास जाकर के क्षमा मांगा, मेल मिलाप किया, मैं सेवकों के पास जाकर के मेल मिलाप किया, तथापि इसमें शांति नहीं, इसमें एक सुकून नहीं. அந்த கப்பலினுடைய பாரம் குறைக்கும்படியாக மாலூமி இப்படி செய்தார். உன்னுடைய டென்ஷன், உன்னுடைய கலக்கங்கள், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வேதனைகள்
மாறும்படியாக நீ இப்படியெல்லாம் உப்புரவானாய். Like as the mariner did, like to lighten the ship, they threw away the vast. You also, to lighten your tension, to lighten your life, you also do so many enterprises to lighten your life. और जिस प्रकार इस कप्तान उस आंधी तूफान में अपने जहाज को बचाने के लिए कई प्रकार के सामग्री को फेंका, कई प्रकार के कामों को किया, वैसे ही आपके जीवन के शांति समाधान के लिए, इस आंधी तूफान को रोकने के लिए इस प्रकार के बाहरी रूप में कई प्रकार के कामों को आप भी करते हो. ஆனாலும் கொந்தளிப்புக்கு விடுதலை இல்லை. But still there is no deliverance from that tumult. तथापि आंधी तूफान में कोई छुटकारा नहीं. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, Problem after problem. समस्या के ऊपर समस्या, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், Loss over loss. नुकसान के ऊपर नष्ट. தொட்டதெல்லாம் ஆசீர்வாத குறைவு. Whatever you do, there is no blessing. जो भी कुछ करते हो उसमें कोई आशीष அருமையான தேவ नहीं. ஜனமே, இதற்கு காரணம் என்ன? Beloved child of God, what is the reason प्रिय behind it? परमेश्वर के संतान, इसके पीछे का कारण क्या? உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். And it is the will of God to bless you. परमेश्वर चाहता है कि तुझे आशीष करे. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து Beloved, நீ சுகமாயிருக்க வேண்டும். Beloved, prosper thou in all things, even as thy soul prospereth. हे प्रिय लोगों, हर बात में तेरी समृद्धि हो जिस प्रकार तेरे आत्मा में समृद्धि है. நீ சுகமாயிருக்க வேண்டும். You should be in good health. तू एक अच्छे स्वास्थ्य में நீ रहना चाहिए. வேதனையில் இருப்பது என் சித்தம் அல்ல. I don't want you to be in pain. मैं ये नहीं चाहता कि तू दर्द और पीड़ा में रहे. இப்போது நீ வேதனையில் காணப்படுகிறாய். Now you are found to be in pain. तू एक दर्द में दिखाई दे रहा நீ है. சமாதானம் இல்லாத நிலைமையில் You are காணப்படுகிறாய். living a life away from, without peace. तू शांति के बिना जीवन जी रहा है. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். But still God says, I will help you. लेकिन ईश्वर कहता है मैं तेरी सहायता करूंगा. மறுபடியும் அந்த மாலுமி மூன்றாம் அறைக்குள்ளே போய் பார்த்தான். Again this mariner came into the third chamber. दोबारा ये जहाज का कप्तान देखो तीसरी निचली कोठरी में गया. உன்னுடைய மனதை ஆராய்ந்து பாருங்கள். You need to introspect your mind. तू अपने मन को परख के दे. உன்னுடைய மனதிலே சிந்தனைகள், The thoughts of your mind. तेरे मन की चिंताएं, உன்னுடைய மனதிலே எண்ணங்கள், The imaginations of your तेरे mind. मन की कल्पनाएं, உன்னுடைய மனதிலே மற்றும் பலவிதமான காரியங்கள், சித்தம், சிந்தனை, அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், தோற்றங்கள், எண்ணங்கள், ஞாபகம், தியானம், தேடுதல், நினைவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். There are so many things in your mind, which is will, imaginations, your thoughts, your memory, and so forth and so on. और तू अपने मन में दिखाई देने वाले विभिन्न प्रकार की बातों को, अर्थात तेरे मन के सोच विचार को, कल्पनाओं को, याददाश्तों को, हर एक प्रकार की चिंताओं को तू अपने जीवन में परख करके देख. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, In the book of 2 Corinthians chapter 10 verse 5, when we read, दूसरे कोरिन्थी 10 अध्याय के 5 में पढ़ने से தேவனை அறிகிறதான அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்பட்டவர்களாயிருக்கிறோம். verse 5, casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God, and bringing into captivity every thought to the obedience of Christ. दूसरा कोरिन्थी 10 अध्याय के 5 वचन, इसलिए हम कल्पनाओं का और हर एक ऊंची बात का जो परमेश्वर की पहचान के विरोध में उठती है खंडन करते हैं, और हर एक भावनाओं को कैद करके मसीह का आज्ञाकारी बना देते हैं. எந்த எண்ணத்தையும், Or every thought, हर एक कल्पनाओं को நீ கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியே சிறைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். and you should bring into captivity to the obedience of Christ. आप मसीह यीशु के आज्ञाकारी बनाने के लिए कैद करके रखना चाहिए. உங்கள் எண்ணங்கள் எந்த நிலைமையில் காணப்படுகிறது? How are your thoughts today? आज तेरी कल्पनाएं कैसी है? உன்னுடைய சித்தம் எந்த நிலைமையில் What is காணப்படுகிறது? the status of your will? तेरी इच्छा किस परिस्थिति में है? உன்னுடைய அறிந்து கொள்ளுகிற பகுதி, புரிந்து கொள்ளுகிற பகுதி எந்த நிலைமையில் What is காணப்படுகிறது? the state of your understanding, your understanding? तेरे सोच विचार की अवस्था क्या है? தாவீது சொல்லும்போது, What David says दाऊद क्या कहता है? 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின்படி, in Psalms 19 verse 14, 19 भजन के 14 वचन में, என் மீட்பெரும் கண்மலையுமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும்
உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer. मेरे मुंह का वचन, मेरे हृदय का ध्यान तेरे सम्मुख में ग्रहण योग्य हो. हे यहोवा परमेश्वर, मेरी चट्टान और मेरे उद्धार करने वाले. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில் காணப்பட And வேண்டும். all our thoughts should be in such a way that God may acknowledge it. हमारी सारी सोच विचार परमेश्वर के सम्मुख में ग्रहण योग्य होना चाहिए. இப்ப அந்த மாலூமி மூன்றாம் தட்டில் இறங்கி பார்த்தபோது யோனாவை கண்டுபிடித்தான். Now when the mariner went down to the third deck down, he saw Jonah there. जहाज का कप्तान तीसरी निचली कोठरी में जाने से योना को देखता है. அவனை விசாரித்து அவனை கடலிலே வீசினான். When he made an inquisition, he threw him into the sea. उसके बारे में पूछताछ करने के बाद योना को उठा करके समुद्र में फेंक दिया. யோனா கடலில் வீசப்பட்ட போது கொந்தளிப்பு நின்றது. When Jonah was thrown into the sea, the tempest calmed down. जैसे ही योना को समुद्र में फेंक दिया, देखो लहरें शांत हो गई. உன்னுடைய மனதிலே பரிசுத்தமில்லாத காரியங்களை அறிக்கை செய்து நீ விட்டுவிட்டால் உன்னுடைய கொந்தளிப்பு நின்றுவிடும். When you confess and forsake all the unsanctified things that are in your mind, all the tempest and tumult will calm down. तेरे मन में उठने वाले हर एक गंदे सोच विचारों को तू अपने जीवन में शुद्ध कर देने से तेरे जीवन के विरुद्ध में आने वाले सारी आंधी तूफान और लहरें थम जाएगा. நீங்கள் முன்காலங்களில் சினிமா படங்கள் பார்த்திருப்பீர்கள். In the former days you would have watched cinemas. पहले के दिनों में आपने सिनेमा देखा होगा. இப்போது ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயம். Now we are saved, we are anointed by the Holy Ghost and become the temple of God. वर्तमान हमारा जीवन उद्धार प्राप्त किए हुआ पवित्र आत्मा का अभिषेक के द्वारा परमेश्वर के मंदिर होकर के बन गया. பழைய ஆ எண்ணங்கள், ஆ சினிமா படங்கள், இல்லைங்க தவறான காரியம் செய்ததான காரியங்கள் உன் மனதில் வந்து நீ அதை சிந்தித்து கொண்டு இருக்கிறாயா? No. யோசித்து பாருங்க. No, you just think. பழைய காரியங்கள் இப்போது வந்து செய்கிறது இல்லை. இப்போது செய்கிறது இல்லை. No, you are not doing many things now, but you have done so many things. You have watched cinemas, you have done so many wrong things. Are you all those things coming into your mind today? अभी प्रभु में आने के बाद आप पुराने दिनों के समान सिनेमा या चलचित्र को नहीं देख रहे, लेकिन उन दिनों में जो सिनेमा जो चलचित्र को देखा उसको अपने मन में ला करके उसके बारे में ध्यान करना या सोच विचार करना करते हो क्या? परख के देखो. வருஷங்கள் வருஷங்களுக்கு முந்தி செய்த பாவம் இப்போது உன் மனதுக்குள்ள வருகிறதா இல்லையா பாருங்க. You just need to examine yourselves to see if the sins which you have done in years before are still lingering in your mind. सालों साल पहले जो पाप आपने किया, क्या वो अब भी तेरे विचार में बारंबार आता है? परख के देख. யூதா 8ஆம் வசனத்தை வாசிக்கிறது போல When we read Jude verse 8, यहूदा की पत्री 8 वचन को पढ़ने से சிலருடைய சொப்பனங்கள் கெட்ட சொப்பனங்களாக காணப்படுகிறது. some people's dreams are filthy. कई लोगों का स्वप्न गंदा है. உங்களுடைய சொப்பனங்கள் எப்படிப்பட்டது? How about your dreams? तेरा स्वप्न कैसा है? கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வருகிறதா? Do you have bad dreams? क्या तू गंदे स्वप्नों को देखता है? மாம்சீகமான व्यभिचार சொப்பனங்கள் வருகிறதா? Do you have adulterous thoughts in dreams? अश्लील पाप से भरा हुआ स्वप्न क्या तू देखता அப்படி है? இருந்தால் உன் மனதுக்குள்ள அவிதமான व्यभिचारத்தின் ஆவி கிரியை செய்கிறது. If that be so in your mind, you have the adulterous spirit. अगर इस प्रकार की बातों को तू सपने में देखता है तो एक व्यभिचार की आत्मा तुझ में काम कर रहा है. அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அலுவலக வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். That's why you have so many problems in your life, in your family life and in your secular life. और इसी कारण से तेरे जीवन में, तेरे पारिवारिक जीवन में, सामाजिक जीवन में कई समस्याएं हैं. தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु God. की महिमा हो. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது That's why in the book of Ephesians chapter 4 verse 22, एफिसी की पत्री 4 अध्याय उसके 22 वचन को पढ़ने से முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். and you must put off the old form of conversation, the old man which is corrupt according to the deceitful lust. तुम पिछले चाल चलन के पुराने मनुष्यत्व को जो भरमाने वाले अभिलाषाओं के अनुसार भ्रष्ट होता जाता है उतार डालो. ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி செய்த பாவங்கள்
அந்த பார்த்த சினிமா படங்கள் இப்போது உன் மனதில் வந்து உன்னை தாக்கலாம். Now, even after getting salvation, the old things, the movies which you saw, and the old dirty life which you lived, that may come and linger and torment in your mind. उद्धार पाने के बावजूद भी बाद भी पुराने दिनों में जो चलचित्र को आपने देखा, जो गंदे पाप आपने किया, आपके मन में आकर के आपके जीवन को नष्ट कर सकता है. அப்படிப்பட்டதான மனதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். And you need to acknowledge that I have such a thought. इसी के लिए तो इस बात को स्वीकार करना, मेरे विचार ऐसे இதை है, யாரும் செய்ய மாட்டாங்க. And nobody does like so. किंतु कोई ऐसा करता नहीं. அது மனதில் வரும், அது போகும். And many things will come and go, they और say. ऐसे कई बातें आती है, जाती है. தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु के नाम की महिमा हो. மனதில் வரும், அது போகும் என்று சொல்வதல்ல. And not, you should not say that those things may come in your mind and go from the आप mind. ऐसा ना बोलो कि ये सारी बातें मन में आता है और वैसे ही चले जाता है. காரை நாம் பூட்டினாலும் கூட கார் வந்து கியரில் போட்டு விடணும். Even நீ when, பூட்டினால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கியரில் போடணும். Even- சிலரோட வண்டி கியரில் இல்லை, நியூட்ரல் தான். அது வரும், அது போகும். நியூட்ரல் even நீ if, நியூட்ரல் போட்டு விட்டால் சாத்தான் உன்னை இழுத்து கொண்டு போவான். even if you lock the car, you need to put gear in your vehicle. Some people, they think that I have locked the car, so they put the vehicle in the neutral, and some people give room for the Satan in their mind. कई लोग अपने गाड़ी को अंदर से बंद तो कर देते हैं, किंतु गाड़ी को न्यूट्रल में रखते हैं. अगर न्यूट्रल में, गियर में नहीं रख करके न्यूट्रल में रखोगे तो कोई भी शैतान आएगा और आपकी गाड़ी को खींच ले जाएगा. எல்லாவற்றுக்கும் காரணம் உன் மனதுதான். The root cause of all these things is your mind. सारी समस्या का मूल कारण तेरा मन है. இந்த மனதை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். And we need to cleanse this mind. हमें चाहिए कि इस मन को शुद्ध करें. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது In the book of 1 Thessalonians chapter 5 verse 23, when we read, पहला तिस्सलुनी 5 के 23 वचन को पढ़ने से சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது குற்றமற்றதாக இருக்கும்படி and the காக்கப்படுவார். very God of peace sanctify you wholly, and I pray God that the whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. शांति का परमेश्वर आप ही तुम्हें पूरी रीति से पवित्र करे, तुम्हारी आत्मा और प्राण और देह हमारे प्रभु यीशु मसीह के आने तक पूरे पूरे और निर्दोष सुरक्षित रहे. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் Your whole spirit, soul and body. तुम्हारा आत्मा, प्राण, शरीर पूरी पूरी நமது रीति से, மனது முழுவதும். All a mind. हमारा पूरा पूरा मन. மனதிலே அநேக விஷயங்களுடைய இருப்பிடம் உண்டு. Mind is the seat of many things. मन में कई बातों का आसन है. அத நான் முன்னமே சொன்னது போல சிந்தனைகள், சித்தங்கள் போன்ற காரியங்கள். That's why I told you before, as I told you before, there are thoughts, there are will and so many things. जैसे कि मैं आपको पहले ही बताया, इस आसन में सोच विचार है, याददाश्तें हैं, कई प्रकार के विचारे हैं. ஒரு காத்திருப்பு ஓட்டம் நடத்தினேன். And I conducted a tarrying meeting, एक टैरी मीटिंग में அது चलाया ஒரு புது பிரதர் வந்திருந்தார். and there was a new brother एक seated नया there, भाई वहां पर आया அவன் था பேரு கண்ணன். and he wanted और उसका नाम कन्नन है. Name is கண்ணன். his name is Kannan. His उसका name नाम is कन्नन है. ஆ. அவன் நல்ல கை தட்டுறான். And he used to clap his hands very वो nicely. बहुत ही अच्छे से ताली बजा रहा है. பாடுகிற பாட்டெல்லாம் நல்ல பாடுகிறான். And he used to open his mouth and sing very loudly. अच्छे से गाने वाला गीतों को भी गा रहा है. பாட்டு நின்றதோட அபிஷேகம் இல்ல, அப்படியே நின்று விடுகிறான். But after the song is finished, he will stay calm. जैसे गीत बंद हो जाता है, वो भी चुप बैठ जाता है. மறுபடியும் பாட்டு பாடினா கையை தட்டி பாடுவான். Again, when they sing the song, he will clap the hands and get excited. दोबारा उस इंतजार सभा में गीत गाने से वो भी ताली बजाता பாட்டு है. நின்றதோட அவன் நின்று But விடுகிறான். with the end of the song, he also will come down. गीत खत्म हुआ, वो भी थम அவன் गया. அபிஷேகம் பெறும்படிக்கு வாஞ்சிக்கிறான். He desired to receive the anointing. वो अभिषेक पाना तो चाहता है. நானே நடந்து அவன் பின்னால் அவன்கிட்ட போனேன். I walked and came besides him. मैं चल के उसके पीछे गया. எடே கண்ணா, Oh, Kannan, हे भाई कन्नन, உன்னுடைய மனதில் என்ன செய்கிறது? what you have in your mind? तेरे मन में क्या चल रहा है? அவன ரேடியோ மெக்கானிக். And he was a radio mechanic. वो एक रेडियो मैकेनिक है. மாஸ்டர், ரேடியோ மெக்கானிசம் மைண்டுக்குள்ள வந்திருக்கிறது. Lord, so, oh, pastor, there is radio mechanism has come into my mind. और उसने कहा कि पास्टर जी, रेडियो मैकेनिक की बातें मेरे मन में आ रही है.
അത് അവൻ അതേ പാർത്ത് അതേ മനതിലെ റേഡിയോ മെക്കാനിക്സ് കയ്യിൽ പാട്ട്. And thinking about that, he has in his thoughts, but he was still clapping the ये hands. रेडियो मैकेनिक की बातों को मन में सोचते हुए ताली बजा रहा है। எப்படி அபிஷேகம் பெற முடியும்? How shall he receive ऐसे the होने से anointing? अभिषेक कैसे मिलेगा? உன்னுடைய மனதில் ரேடியோ மெக்கானிக்ஸ், In your mind, you have the radio तेरे मन में तो mechanism. रेडियो मैकेनिक है பிற கையிலே பாட்டு. But he was singing and clapping और the हाथ hands. में ताली और गीत। தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु की महिमा हो। மனதில் சுத்தம் இல்லை. There is no cleanliness मन में in the शुद्धता mind. नहीं। நான் சொன்ன இந்த மனதை சுத்தம் செய் என்று சொன்னேன். I said you first cleanse your mind. मैंने कहा कि पहले मन को शुद्ध कर। அப்படிப்பட்டதான எண்ணங்கள் வந்தால் உன் கையை தலையில் வைத்து அந்த ரேடியோ மெக்கானிசம் வந்தால் இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே என்று சொல்ல சொன்னேன். I said when you have such thought, you keep your hand to your head and say, in the name of Jesus, the radio mechanism, all the thoughts should go away. मैंने उसको कहा कि इस प्रकार की चिंता अगर तेरे अंदर दोबारा आने से तो अपने माथे पर हाथ रखते हुए यीशु के नाम से मैं उसको डांटा हूं बोल करके उसको भगा देना चाहिए। உடனே அந்த ஆவி போய்விட்டது. Immediately that spirit left him. तुरंत वो आत्मा तुझे छोड़ जाएगा அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். And he received the anointing. और वो अभिषेक पाया, பரிசுத்தவானாக He மாற்றார். became a saint. वो एक संत बन गया। உன்னுடைய மனதிலே பிரச்சனைகள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். And the problem in your mind is the root cause of all the problems. तेरे मन की समस्या ही सारा मूल कारण है। தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु की महिमा हो। இந்த மனதை பல விதத்தில் சுத்திகரிக்கலாம். And this mind can be sanctified through very many processes. इस मन को कई रीति से हम शुद्ध कर सकते हैं। முதலாவது அபிஷேகத்தினால் மனதை சுத்திகரிக்கும். Firstly, through the anointing, the mind is cleansed. सबसे पहले अभिषेक के द्वारा मन को शुद्ध कर सकते हैं। இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிப்பு உண்டு. Through the blood of Jesus, there is a यीशु sanctification. के लहू से भी शुद्धिकरण है। இயேசுவினுடைய வசனத்தினால் சுத்திகரிப்பு Through உண்டு. the word of God, there is a sanctification. परमेश्वर के वचन के द्वारा भी शुद्धिकरण है। தேவனுடைய ஆவியினால் சுத்திகரிப்பு. Through the Spirit of God, there is a sanctification. परमेश्वर की आत्मा के द्वारा भी அதனால शुद्धिकरण। தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது That's why in the book of Ephesians chapter 4 verse 23, we इसी के लिए read, एफिसी की किताब चौथे अध्याय के 23 वचन में पढ़ने से உங்கள் உள்ளத்திலே புதுதான ஆவி உள்ளவர்களாகி என்று நாம் வாசிக்கிறோம். and that we read, and be renewed in the spirit of your mind. और हम उसमें पढ़ते हैं कि अपने मन में आत्मिक भाव में नए बनते जाओ। மனதில் அபிஷேகம் இறங்கணும். And the anointing should come upon your mind. तेरे मन के ऊपर अभिषेक आना चाहिए। முதலில் ஒரு பாவம் பிரவேசிக்கிறது மனதில் தான். The sin first has its access first into the mind. पाप सबसे पहले मन में घुसता है। அபிஷேகம் வருகிறது மனதில் தான். And the anointing also first comes into the mind. अभिषेक आत्मा भी सबसे पहले मन में ही आता है। தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु के नाम की स्तुति हो। அதனால தான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கும் போது That's why in the book of Romans chapter 11, chapter 14, verse 14, in the last part of the 16, verse, 16 the last part of the verse, Romans chapter 11, verse 16, the last part. रोमी की पत्री 11 अध्याय 16 वचन के आखिरी लाइन में வேறானது பரிசுத்தமானால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். If the first fruit be holy, the lump also is holy. जब जड़ पवित्र ठहरेगी उस समय में डालिया भी ऐसे ही होगा। வேறானது பரிசுத்தமானால் If the root be holy, अगर जड़ पवित्र होगा கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். so are the branches. वैसे ही उसकी डाली भी ஒரு होगा। மரத்தினோட வேறு சுத்தமானால் If the root of your tree is holy, अगर तेरे पेड़ का जड़ पवित्र அந்த है மரமானது செழிப்பாயிருக்கும். and that tree will be exuberant. और उस समय में ये पेड़ जो है அதனோட हरा भरा வேறு रहेगा। எப்படியோ அப்படிதான் அந்த மரம். As is the root, so will be the tree. जैसा पेड़ का जड़ है वैसा ही पेड़ होगा। ஒரு விதையிலிருந்து முதலில் வெளியே வருகிறது வேறு. The first thing that come out of the seed is the root. सबसे पहले एक बीज से अंकुरित होता है जड़। இரண்டாவது வெளியே வருகிறது அதனோட தண்டு. And then after that comes the trunk. और उसके बाद ही उसमें वो शाखा या पेड़ மூன்றாவது निकलता வெளியே है। வருகிறது இலைகளும் கொடிகளும். And third, after that, the stem and the branches come and the leaves. और उसके बाद ही उसमें डालियां और पत्ते होते हैं। அப்போ வேர் என்பது மனதை வெளிப்படுத்துகிறது. So the root speaks about the mind. ये जो जड़ है वही हमारे मन को அந்த दिखाता है। இடத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் உண்ட வேறு உண்ட மனது
பரிசுத்தமானால் உன்னுடைய கிளைகளும் பரிசுத்தம். And that's why Apostle Paul says, the root which is your mind, if it is holy, then your branches also will be इसी के holy. लिए संत पौलुस कहता है कि अगर तेरा जड़ पवित्र है तो उसकी डालियां भी वैसे ही पवित्र होगा. உன்னுடைய மனது சுத்தமானால் உன்னுடைய கிரியைகளும் உன்னுடைய வேலைகளும் எல்லாம் சுத்தம். If your mind is clean, your deeds, your works will also be holy. तेरा मन पवित्र होने से तेरा काम, तेरे हर एक क्रिया, सोच विचार पवित्र रहेगा. உன்னுடைய மனதில் சுத்தம் இராவிட்டால் உன்னுடைய வேலைகளிலும் சுத்தம் இருக்காது. If your mind is unholy, all your deeds will be unholy तेरे also. मन में अगर पवित्रता ना हो तो तेरे सारे कामों में भी अपवित्रता होगा. உன்னுடைய மனதை இரத்தத்தால் சுத்தம் செய்து Therefore, after cleansing your mind by the blood of Jesus, इसी कारण से अपने मन को यीशु के लहू से धो के शुद्ध करके அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள we வேண்டும். need to receive the anointing also. चाहिए कि हम लोग पवित्र आत्मा का अभिषेक पालें. அபிஷேகம் என்று சொன்னால் வெறும் கை தட்டுவதல்ல. It's not just clapping. Anointing means it's not just clapping the hands. अभिषेक का कहना केवल ताली बजाना नहीं. அந்த கண்ணனை போல இருந்தால் போதாது. You should not be just remain like that Kannan. उस कन्नन के समान होने से नहीं होगा. கை தட்டுகிறான், பாடல்களை பாடுகிறான், அபிஷேகம் இல்லை. He used to clap the hands, sing songs loudly, yet he didn't वो receive अच्छे the से गीत anointing. गा रहा है, ताली बजा रहा है, लेकिन अभिषेक नहीं है. தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु God. की महिमा हो. அதுதான் உங்கள் உள்ளத்திலே, அதாவது மனதிலே புதுதான ஆவி உள்ளவர்களாகி, And we need to be renewed in the spirit of your mind. इसी कारण से अपने भीतर मनुष्यत्व के स्वभाव में नए होकर के மனதில் அபிஷேகம் இறங்கணும். The anointing should come upon your mind. तेरे मन में अभिषेक उतरना चाहिए. மனதில் அபிஷேகம் இறங்கும் போது When the anointing comes upon the mind, तेरे मन में अभिषेक उतरने से மனதில் பிரகாசம் there உண்டாகும். will be brightness in the mind. तेरे मन में प्रकाश आएगा. தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु की God. महिमा हो. அதான் பேதுருவில் வாசி, உங்கள் மனதின் அறையே கட்டிக்கொண்டு. That's why in the book of Peter we read, gird up the loins of your mind. इसी के लिए पत्रस कहते हैं अपने मन के कटिबंध को बांध दे. உன்னுடைய மனதின் அறையை நீ கட்ட You வேண்டும். need to gird up the loins of your mind. तू अपने मन के कटिबंध को बांध लेना चाहिए. தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु की God. महिमा हो. அபிஷேகத்தினால் உன்னுடைய மனதை நீ நிரப்ப வேணும். And you need to fill your mind with the anointing. इसी के लिए तुझे चाहिए कि तू आत्मा का अभिषेक में भर जा. உண்மையான அபிஷேகம். And you need to receive a real कि anointing. तू वो अभिषेक एक अच्छा, एक सच्चा अभिषेक हो. மத்தியிலும் கூட அநேகர் குதிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அபிஷேகத்தில் பேசுறாங்க, ஆனா ஜெயம் இல்ல, விடுதலை இல்ல, சண்டை சண்டை. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். I know- ஒரு சகோதரி பயங்கரமாக ஆவி நிரம்பியாச்சு. I know so many people. நான் அவளை எச்சரித்தேன், நீ ஆவி நிரம்ப சரி, உங்களுடைய மனது எப்படி? எனக்கு தெரியும் அவளை. கடைசியில முஸ்லிம்ஸ் பின்னால் ஓடி போயிட்டான். I know so many people who leap, who shout, who get filled in the anointing, yet they fight, they quarrel, many things in their characters are not changed. I know a sister who used to get filled in the spirit, but her life is not changed. Finally she ran away with a Muslim. कई लोग आत्मा में भरने के समय में कूदते हैं, उछलते हैं, बहुत ताली बजाते हैं, लेकिन उसके जीवन में जय जीवन नहीं दिखाई देता. एक बहन को मैं जानती हूँ जो आत्मा में भरने के टाइम बहुत कूदी मारते हुए आत्मा में भरती है, लेकिन मैंने उसको जानता हूँ, उसका मन ठीक नहीं है. आखिरकार इस प्रकार की वो बहन एक मुस्लिम व्यक्ति के पीछे चली गई. மனதில் அபிஷேகம் இறங்கி மனதில் பிரகாசம் வராவிட்டால் அதெல்லாம் எழுச்சியின் அபிஷேகம். And if my anointing doesn't come in the mind, and when there is no proper illumination in the mind, all that anointing is namesake revival. अगर कोई भी हम लोग आत्मा में भरते हैं, लेकिन आत्मा में भरने के बाद अगर हमारे मन में एक प्रकाशन, एक ज्योतिर्मय अवस्था नहीं आता है, तो ये केवल एक भावनात्मक अनुभव है. மனதில் அபிஷேகம் இறங்கினால் உன்னுடைய மனதில் பிரகாசம் உண்டாகும். When the anointing comes upon your mind, your whole mind will be illuminated. तेरे मन में अभिषेक उतरने से तेरा जीवन ज्योतिर्मय होगा. தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु God. की महिमा हो. மனதில் அந்த பிரகாசம் வரும்போது இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகும். When the mind becomes bright, there is a great joy in the heart. मन प्रकाशित होने से दिल में आनंद आएगा. இருதயத்தில் சந்தோஷம் வரும்போது சரீரத்தில் விடுதலை உண்டாகும். And when there is joy in the heart, there will be great deliverance in the body और जब also. हृदय में आनंद होगा, शरीर में छुटकारा मिलेगा. இவ்விதமாக அபிஷேகத்தினால் உன்னுடைய மனதை நீ பிரகாசிக்க செய்ய வேண்டும். In this way, through the anointing, you need to brighten up, illuminate your mind. इस रीति से
अभिषेक के द्वारा अपने मन को तो ज्योतिर्मय करना चाहिए। அதனால தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது That's why in the book of 2 Corinthians chapter 4 verse 6, दूसरा कोरिन्थी चौथे अध्याय के 6 वचन को पढ़ने से நாம் என்ன வாசிக்கிறோம்? what do we read there? वहां हम क्या पढ़ते हैं? மகிமையின் ஒளியால் மகிமையின் அறிவாகிய ஒளி உனக்குள் பிரகாசிக்கட்டும். And the light of the knowledge of the glory of God should shine in your hearts. अंधकार में से ज्योति चमके। வாசிங்க தமிழ்ல. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக மகிமையின் அறிவாகிய ஒளி உன்னுடைய இருதயத்தில் பிரகாசிக்கட்டும். The light of the knowledge of the glory of God which is in the face of Jesus Christ should shine in our hearts. हमारे हृदय में चमका कि परमेश्वर की महिमा की पहचान की ज्योति यीशु मसीह के चेहरे से प्रकाशमान हो। இந்த மகிமை பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிமை. And this glory comes through the Holy Ghost. ये महिमा पवित्र आत्मा से मिलने वाली महिमा है। முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது In the book of 1 Peter chapter 4, when you read verse 14, पहला पत्रस चौथे अध्याय के 14 वचन को पढ़ने से பரிசுத்த ஆவியின் மகிமை உனக்குள் வாசமாயிருக்கட்டும். and the spirit, the glory of the Holy Spirit will dwell in you. महिमा की आत्मा तुम में वास करे। உன்னுடைய மனதில் பிரகாசம் உண்டாகட்டும். And let there be brightness in your mind. तेरे मन प्रकाशमान हो। மகிமை உண்டாகட்டும். Let there be glory in your mind. वहां पर महिमा आने दे। அப்போது எந்த சத்துருவும் உன்னை தொட முடியாது. Then no enemy can touch you. कोई शत्रु तुझे छूने ना पाएगा। அதுதான் எசையா 54 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கும் போது That's why in the book of Isaiah chapter 54 verse 17, the last part of the verse, यही बात यशायाह की किताब 54 के 17 वचन के आखिरी भाग में पढ़ने से உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போ. no weapon that is formed against thee shall prosper. तेरे विरोध में उठने वाला कोई भी हथियार सफल ना होगा। மனதில் அபிஷேகம் இருந்தால் When we have anointing in our mind, ये मन में एक अभिषेक होने से அது மகிமையாக மாற்றப்படும். and that will become glorious. वो महिमामय होगा। தேவனுக்கு மகிமை. Glory be to God. परमेश्वर की महिमा हो। அந்த மகிமை இருந்தால் சத்துரு உன்னை தொட முடியாது. And if you have the glory, the enemy can't touch you. वो महिमा तेरे जीवन में होने से शत्रु तुझे छूने ना पाएगा। எருசலேம் தேவாலயத்தில் ஒரு மகிமை And காணப்பட்டது. there was a glory in the temple of Jerusalem. यरूशलेम के मंदिर में एक महिमा था। தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु की God. महिमा हो। அந்த மகிமை இருந்த நாட்கள் வரைக்கும் நெபுகாத்நேச்சர் ராஜா எருசலேமை பிடிக்க முடியவில்லை. And as long as that glory dwelt in the temple of Jerusalem, Nebuchadnezzar couldn't seize it. जब तक यरूशलेम के मंदिर में वो महिमा था, बाबुल का राजा नबूकदनेस्सर उसको जीत नहीं पाया, ले नहीं पाया। 7 முறை அவன் முற்றுகை போட்டான். He made 7 expeditions against it. उसने 7 बार उसके ऊपर आक्रमण किया, எருசலேமை பிடிக்க He முடியவில்லை. couldn't capture, conquer लेकिन Jerusalem. यरूशलेम को जीत नहीं पाया। அவன் பெரிய சக்கரவர்த்தி தான். And he was a great emperor. वो एक बहुत बड़ा शूरवीर था, ஆனால் சின்ன ராஜ்யமான எருசலேமை பிடிக்க முடியவில்லை. But he couldn't conquer the small kingdom of Jerusalem. इतना बड़ा सम्राट एक योद्धा होने से भी छोटा यरूशलेम को जीत नहीं पाया। தேவனுடைய மகிமை ஆலயத்தில் காணப்பட்டது. Because the glory of God was found in the temple of क्योंकि Jerusalem. परमेश्वर की महिमा मंदिर में दिखाई दिया। ஆனால் ராஜாக்களும் ஜனங்களும் பாவம் செய்தபடியினால் But when the kings and the people began to commit sin, किंतु जब राजा ने और प्रजा ने पाप किया, அந்த மகிமையானது புறப்பட்டு கிழக்கு மலையில் போய் நின்றது. and the glory departed from the temple and landed in the eastern side of the temple in the mountain. उस समय में परमेश्वर की महिमा पूर्व दिशा के पहाड़ों में चला गया। எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In the book of Ezekiel chapter 11 verse 23 we read, एजेकियल की किताब 11 अध्याय के 23 वचन में इसका उल्लेख है। ராஜாக்கள் The kings. யோயாக்கீம் சிதக்கியா ராஜாக்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள். we see the kings Joachim and Zedekiah committed sins. योयाकीम राजा हिजकिय्याह ने परमेश्वर के विरोध में पाप किया। அப்போது மகிமை ஆலயத்தை விட்டு புறப்பட்டு கிழக்கு
மலையில் போய் Then the நின்றது. glory of God went from the city and went upon the mountain which is on the east side of the city. इसी कारण से परमेश्वर का तेज, परमेश्वर की महिमा नगर से निकल के पूर्व पहाड़ में चला गया। அந்த மகிமை ஆலயத்தில் இருந்த நாள் வரைக்கும் நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு எருசலேமை பிடிக்க முடியவில்லை. As long as that glory dwelt in the temple of Jerusalem, King Nebuchadnezzar couldn't conquer Jerusalem. जब तक परमेश्वर की महिमा यरूशलेम के मंदिर में दिखाई दिया, तब तक नबूकदनेस्सर राजा उसे जीत नहीं पाया। இந்த மகிமையானது உன் மனதுக்குள் இருக்கிற காலம் வரைக்கும், உன் மனது பிரகாசமாய் இருக்கிற காலம் வரைக்கும் எந்த சத்ருவானவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. As long as this glory dwelt in your mind, as long as your mind is bright, no enemy can touch you. जब तक परमेश्वर की महिमा तेरे मन में है और जब तक तेरे मन में प्रकाश है, तब तक कोई शत्रु तुझे छू नहीं सकता। தேவனுக்கு மகிமை. Glory be to God. परमेश्वर की महिमा அதனால்தான் हो। அந்த மகிமையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தில் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். That's why we need, it's imperative to preserve that holiness in our mind and the brightness which is in the mind. इसी कारण से उस अभिषेक को अपने मन में संभाले रख, उस तेज को, उस प्रकाश को अपने जीवन में बनाए रख। மனதில் அபிஷேகம் இருந்தால் மணிக்கூர் கணக்கு பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச முடியும். When you have anointing in your mind, for hours you can get filled in the spirit and speak in tongues. अगर तेरे मन में एक अभिषेक होगा, घंटों घंटों बैठ करके अन्य भाषा में तू खुशी मना அதனால सकता தான் है। ஆவியில் நிரம்புங்கள், அந்நிய பாஷையில் பேசுங்கள் 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 என்று உற்சாகப்படுத்துகிறோம். That's why we encourage you to get filled in the spirit and speak in unknown tongues and get filled in the spirit. इसी कारण से हम आपको उत्साहित करते हुए, उत्तेजित करते हुए कहते हैं, आत्मा में भरो, अन्य भाषा में बातें करो। அந்த மகிமை உன் மனதுக்குள்ளே இருக்கட்டும். And that glory should dwell in your mind. ताकि तेरे मन में महिमा वास करे। அப்போது நீ பாவம் செய்ய முடியாது. And then you can't commit sin. तब तू पाप ना करेगा। தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु की महिमा हो। அந்த மனதை உன்னுடைய மனதுக்குள் இராவிட்டால், And if that thought doesn't dwell in your mind, अगर वो चिंता, वो महिमा तेरे मन में ना हो तो உன்னுடைய இருதயம் கடினப்பட்ட பல பல பாவங்களை செய்து then கொண்டிருப்பாய். your heart will get hardened and you will start to commit so many sins. तू अपने हृदय में कठोर होते हुए अनेक पापों को कर बैठेगा। எத்தனை பாபாதிக்க செய்தாலும் How much ever you confess your sins, उसके बाद तू कितना भी पाप स्वीकार करने से भी உனக்கு விடுதலை இல்லை. there won't be deliverance for you. तुझे छुटकारा ना मिलेगा। இன்னைக்கு நம்முடைய சபைகளில் சுத்திகரிப்பு கூட்டத்தை, கம்யூனியன் சமயங்களில் சுத்திகரிப்பு கூட்டத்தை வைக்கிறோம். Today- எல்லாரும் வந்து சுத்திகரிக்கிறார். Today in our church during the communion service we conduct the sanctification meetings and many people come and take part in it. हमारे कलीसिया में प्रभु बोध से पहले एक शुद्ध पवित्रता की सभा को रखते हुए अनेक लोग उसमें भागीदार होते हैं। மாதம் மாதம் நீ சுத்திகரித்தது தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். But every month you are committing the same things and confessing the same things. हर बार आप आकर के एक ही बात को स्वीकार करते हो, भाई वही गलती बार बार உனக்கு करते ஒரு हो। விடுதலை இல்லை. There is no deliverance for you. तुझे छुटकारा नहीं। பாபாதிக்க செய்தும் விடுதலை இல்லை. Even after confessing your sins, still you don't have any पाप deliverance. स्वीकार करने के बावजूद ஏன் छुटकारा नहीं। விடுதலை இல்லை? ஏன் விடுதலை Why இல்லை? you don't have क्यों deliverance? छुटकारा नहीं? உன்னுடைய மனதை நீ சுத்திகரிக்கிறது Because இல்லை. you have not sanctified your mind. क्योंकि अपने मन को तूने शुद्ध नहीं किया। இப்போ ஒரு உதாரணம் I will சொல்லுகிறேன். give you an एक example. उदाहरण कहूंगा। இப்போ நம்ம கேமராயில் ஒரு போட்டோ எடுக்கிறோம். Suppose we take photo through a camera. एक कैमरा में एक फोटो निकालते हैं। தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु की स्तुति हो। அந்த போட்டோவை பார்த்த வேளையில் When you see that photo उस फोटो को देखने के समय में வாய் திறந்து இருக்கிறது. and it will be open. வாய் Oh, the mouth is Ugly open. are- Mouth is open. In मुंह that आपका photo, फोटो में खुला हुआ அது है। பார்க்கிறதுக்கு நல்ல போட்டோ அல்ல. it's not a good photo. मुंह खुला हुआ फोटो அதை अच्छा नहीं लगता। கிழித்து நெருப்பிலே போட்டாச்சு. After you tearing it down, you put it in the fire. वो फोटो अच्छा नहीं बोल करके फाड़ के फूक के उसको आग में झोंक दिया। அந்த போட்டோ எரிஞ்சு போச்சு. That photo is burnt away. वो फोटो तो जल गया। மறுபடியும் அதே போல போட்டோ வருமா வராதா? Can that same photo come again or जो not? फोटो जल गया दोबारा वो फोटो आ सकता है कि नहीं? என்ன சொல்ல மாட்டீங்களே? बोलिए। Can that same photo come again or not? இந்த போட்டோவை கிழித்து போட்டுட்டேன். After I tore up the photo, ये फोटो आपने जला दिया। மறுபடியும் இதே போல போட்டோ வருமா வராதா? can I get the same photo again? यही फोटो दोबारा आपको मिलेगा क्या?
யாருக்கும் விளங்கவே இல்லை. Many don't understand, I think. कईयों को तो समझ में नहीं आ रहा है शायद। தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु की महिमा हो। இதே ஒரு மோசமான போட்டோ. This is a bad photo, worst photo. ये एक बहुत ही आपका गंदा फोटो है। I have squeezed it. उसको मैंने मोड़ मरोड़ के आग में फेंक दिया। फोटो வருமா வராதா? Can I retrieve that same photo? वही फोटो मैं दोबारा पा सकता हूँ कि नहीं? फोटो वரும். It will come. वो मिलेगा, आएगा। How it will come? कैसे? നെഗറ്റീവ് ഉണ്ട്. उसका नेगेटिव अभी भी संभाला हुआ है। அந்த നെഗറ്റീവിലൂടെ മറുപടിയും അതേ ഫോട്ടോ വരും. And because there is a negative, again the same photo can be वो taken. नेगेटिव होने के कारण वही फोटो बार बार हमें मिलेगा। நெகட்டிவ் தான் உங்க மனது. And that negative part is the mind. और वो नेगेटिव जो है वही आपका मन है। ஹிருதயம் தான் ஸ்டுடியோ. And the heart is the studio. वो आपका हृदय स्टूडियो है। फोटो தாள் தான் சரீரம். And that photo paper is the body. कागज का वो फोटो छवि आपका शरीर है। போது அந்த फिल्मिल வருகிறது நெகட்டிவாக வருகிறது. And when you take the photo, it comes into the film as a negative. और हम जब फोटो लेते हैं तो वो फिल्म उस नेगेटिव में आता है। அது ஸ்டுடியோவில் கொடுத்து டெவலப் செய்கிறோம். And you give in the studio and develop it. और हम उसको स्टूडियो में लेकर के धोते हैं। ஹிருதயத்தில் நடக்குகிறதான காரியம். And that is the things that happen in the heart. और यही हमारे हृदय की भाग है। அது சரீரத்தில் வருகிறது. And that is next exposed in the body. और वो शरीर में दिखाई देता है। சரீரத்திலே பாவங்கள் எல்லாம் நாம் அறிக்கை பண்ணுகிறோம். Now we confess all the things we do in the body. शारीरिक पापों को स्वीकार करते हैं। மறுபடியும் நாம் பாவம் செய்கிறோம். But again we tend to commit sin. किंतु बारंबार बाद में भी पाप करते हैं। நெகட்டிவ் அழிக்கப்படவில்லை. The reason is your negative is not confessed. क्योंकि तूने अपने नेगेटिव को अभी तक स्वीकार करके छोड़ा नहीं। மனதில் விடுதலை இல்லை. There is no deliverance in your mind. मन में मुक्ति नहीं। அதனால தான் மனதில் சுத்தம் தேவை. That's why we need to have sanctification of mind. इसलिए चाहिए कि मन की शुद्धिकरण को पाले। மனதில் பரிசுத்தம் இருந்தால் மனதில் மகிமை இருந்தால் ஒருபோதும் நீ பாவம் செய்ய When முடியாது. there is holiness in our mind, when there is brightness in our mind, when we have anointing in our mind, we can't commit sin. मन में शुद्धिकरण होने से, प्रकाशन होने से, महिमा होने से हम लोग दोबारा पाप ना करेंगे। அந்த நெகட்டிவ் போட்டோ உண்மையான நல்ல போட்டோவானால் அது கெட்ட போட்டோவாக வராது. And if the negative photo is so good, when it is exposed, when it is made, it won't come as a bad photo. अगर आपका नेगेटिव फोटो बहुत ही अच्छा आया है तो उसमें कभी भी गंदा छवि या फोटो नहीं आएगा। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நெகட்டிவை நாம் மகிமையுள்ள நெகட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். Through the anointing of the Holy Ghost, we should make that negative film as a glorious one. पवित्र आत्मा का अभिषेक के द्वारा हमारे उस नेगेटिव को महिमा में बना सकते हैं। அடுத்தபடியாக நெகட்டிவை பாதுகாக்கும்படியாக Nextly, to preserve that negative, अगला इस नेगेटिव को संभालने के निमित्त இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். even as Jesus Christ committed himself to do the will of God, even so we need to commit ourselves to do this will of God. जिस प्रकार प्रभु यीशु मसीह ने अपने आप को पिता की मर्जी के लिए सौंप दिया, वैसे ही हमें भी चाहिए कि हम अपने आप को परमेश्वर की मर्जी के लिए सौंप दें। மனதில் சுத்தமுள்ளவர் மகிமை உள்ளவர். The person who has a purity in his mind is glorious. मन में शुद्धिकरण रहने वाला व्यक्ति தங்களையே மேன்மைப்படுத்தி பேச மாட்டான். They will never exalt themselves. वो अपने आप को बड़ा चढ़ा करके नहीं बोलेगा। தங்களையே வெளிப்படுத்தவே மாட்டாங்க. They won't expose वो themselves. अपने आप को प्रकाश नहीं करेगा। இயேசு என்ன செய்தார் பாருங்க. What Jesus यीशु ने did. क्या किया देखो। யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கும் போது In the Gospel of John, chapter 5, verse 16 and 17. யோனான் जी सुसमाचार 5 अध्याय के 16-17 वचन நான் में பிரசங்கம் பண்ணினேன், நான் அல்ல பிதா பிரசங்கம் பண்ணினார். I preached, but not I, but the Father who is in me. मैंने प्रचार किया लेकिन वो मैं नहीं किंतु वो पिता जो मुझ में நான் है। அற்புதம் செய்தேன், நான் அல்ல பிதா அற்புதம் செய்தார். I am doing wonders, but not I, but the Father who is in me. मैं अद्भुत चमत्कार के कामों को करता हूँ किंतु वो मैं नहीं, जो पिता मुझ में है वो। அதனால தான் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது That's why in chapter 5, verse 19 we read. इसी कारण से 5 के 19 में हम पढ़ते हैं, பிதாவானவர் செய்கிறது குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். The Son can do nothing of himself, but what he sees the Father he do. Whatsoever he seeth do, these things also the Son likewise. पुत्र आपसे कुछ नहीं कर सकता, केवल वही जो कि पिता को करते देखता है। பிதாவானவர் செய்கிறது குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி தாமாக
ஒன்றும் செய்ய மாட்டார். Whatsoever the Father does, the Son seeth and doeth. He does nothing by himself. जो भी कुछ पिता करता है पुत्र देख करके वही करता है, वो अपने से कुछ नहीं करता. தன்னை வெளிப்படுத்தவில்லை. He doesn't reveal or उसने expose अपने आप himself. को नहीं दिखाया, प्रकाशित नहीं किया. மனதில் அபிஷேகம் இருந்தால், When we have anointing in our mind, मन में अभिषेक होने से, மனதில் மகிமை இருந்தால், when we have glory in our mind, मन में महिमा होने से, மனதில் தேவனுடைய அறிவு இருந்தால், when we have the knowledge of God in our mind, हमारे मन में परमेश्वर की समझ होने से, உன்னை நீ வெளிப்படுத்த மாட்டாய். you won't reveal yourself. तुम अपने आप को प्रकाश ना करोगे. அதுதான் மனதிலே பரிசுத்தத்தின் இரண்டாவது அடையாளம். And that is a sign of the having a holiness in the mind. मन के शुद्धिकरण का ये एक चिन्ह है. அவர் தேவ சித்தத்தின் மத்தியே And he காணப்படுவார். will be found in the midst of the will of ऐसा God. व्यक्ति हमेशा परमेश्वर की मर्जी के मध्य में रहेगा. தங்களையே வெளிப்படுத்துவார். Some people expose, reveal themselves. कुछ लोग अपने आप को दिखाते रहते हैं. தேவனுக்கு மகிமை. Glory be to प्रभु God. की नाम की महिमा हो. அதனால தான் முதலாம் கோரிந்தியர் முதலாம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் That's போது why in the book of 1 Corinthians chapter 1 verse 29 we read, पहला कोरिन्थी पहला अध्याय के 29 वचन में மாம்சத்தில் தங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கும்படியாக தேவன் அப்படி செய்தார் என்று நாம் and வாசிக்கிறோம். we see that we may not show ourselves according to our flesh. The God has done so. कोई भी प्राणी अपने शरीर में इस बात को ना करे, इसलिए प्रभु ऐसा करता करके हम लोग देखते हैं. மனதில் பரிசுத்தம் இல்லாதவர் ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். And when the people who don't have holiness in their mind, whatever they do a show இப்போ off. ஒரு டீ கொடுத்தேன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose I give you a tea. मन में शुद्धिकरण ना होने से एक व्यक्ति हमेशा प्रकाश करता है. उदाहरण के रीति में एक चाय को ले लो. என்னை பார்த்து என்ன சொல்ல, பாஸ்டர் டீ குடிச்சீங்களா? And after giving the tea, they will say, Pastor, did you have the tea? और चाय के कप को हाथ में देखने के बाद एक व्यक्ति आकर के पूछेगा कि आपने चाय पी लिया? ஆமா டீ குடித்தேன். அதுக்கு என்ன? Yes, I drank tea. What is हाँ it? मैंने चाय पी ली. इसमें क्या है? அது யாரு போட்டது தெரியுமா? Do you know who made- நான் தான். Do you know who made the tea? It's क्या ये I. चाय किसने बनाया मालूम है? मैंने बनाया. தன்னை வெளிப்படுத்துகிறார். Showing themselves off. अपने आप को प्रकाश करना. தேவன் நம் மூலமாக அநேக காரியங்களை செய்வார். And God will do so many things through us. परमेश्वर हमारे द्वारा बहुत कुछ करेगा. சில அற்புதங்கள் செய்வார். Many wonders He will do through us. अनेक अद्भुत काम करेगा. மனதில் பரிசுத்தம் உள்ளவர், But they that have holiness in their mind, मन में शुद्धिकरण जिनका है, மனதில் மகிமை உள்ளவர், those who have glory in their mind, जिनके मन में महिमा है, தங்களையே வெளிப்படுத்த மாட்டார். they won't reveal, वो expose themselves. अपने आप को दिखाएगा नहीं. அத நம்முடைய சபையோட கன்வென்ஷன் நடந்தால் எது நடந்தாலும் வால் போஸ்டும் இல்ல, அதுல நம்மை வெளிப்படுத்துகிற ஒரு போட்டோவை பார்க்க முடியாது. That's why during your conventions there is no wall poster, neither anything that expose or make a show off of ourselves. इसी कारण से हम लोग सम्मेलन चलाने के समय में कोई वॉल पोस्टर में कोई छवि या कोई नाम हम लोग नहीं देते. किसी रीति से हम अपने आप को प्रकाश नहीं करते. இப்ப சிலர் தங்களுடைய பிரசங்கத்தை, தங்களுடைய பாட்டு பாடுகிற பாடல்களை இந்த யூடியூபில் அனுப்புறாங்க. நம்முடைய சில சகோதர சகோதரிகள், Now அது some- தவறான காரியம். Now some of our own brothers and sisters, they upload their messages in the YouTube, and even the sisters, they upload their songs in the YouTube. किंतु आजकल देखने से आज हमारे ही बीच में कुछ भाई लोग, कुछ बहन लोग अपने प्रचार को, अपने गीतों को यूट्यूब में डालते हैं. பிரசங்கத்தை எடுத்து அவன் போட்டு விட்டு அது வேற விஷயம். If somebody else takes a message and put it in the YouTube, it's different matter. कोई हमारे संदेश को लेकर के कोई दूसरा उसमें डालता है, वो दूसरी बात है. அவங்களே குறிக்கப்பட்ட ஆளுகளை வச்சு எந்த பிரசங்கத்தை எடுக்க சொல்லி எடுத்து அது கரெக்ட் பண்ணி யூடியூபில் போடுறாங்க. But some people, they அது ask, தவறான காரியம். உனக்கு விழுக சம்பவிக்கும். but some people appoint some people specially for that, and that they may upload the messages in the YouTube. That's a very wrong thing, and falling will come into your life. और कुछ लोग किसी व्यक्ति को ठहराए हुए हैं कि तुम मेरे संदेश को ले, इसको ठीक करके यूट्यूब में डाल दे. अगर आप ऐसा करते हो निश्चय गिरावट आएगा. நம்மை நாம் வெளிப்படுத்த கூடாது. Let's not make a show off of हम ourselves. अपने आप को प्रकाश ना करें. தேவனுக்கு மகிமை. Glory be to God. परमेश्वर की महिमा हो. என்னை நான் வெளிப்படுத்தினால் என் மனதில் பரிசுத்தம் இல்ல, மகிமை இல்ல, பிரகாசம் இல்ல என்ற அர்த்தம். When I began to reveal myself, what I show is I don't have holiness, I don't have anointing, I don't have glory, I don't have brightness. जब हम अपने आप को प्रकाश करते हैं, उस प्रकाश करने के द्वारा हम इस बात को दिखा रहे हैं कि मेरे अंदर पवित्रता नहीं है, महिमा नहीं है, अभिषेक नहीं है. இயேசு கிறிஸ்துவானவர்
ദേവസിദ്ധത്തിൻ മധ്യേ തന്നെ കാത്തുകൊള്ളതുപോലെ നാമും നമ്മെ കാത്തുകൊള്ളവേ. Even as Lord Jesus Christ preserved him, keeping himself in the midst of the will of God, even so we must preserve ourselves in the will of God. जिस प्रकार प्रभु यीशु मसीह ने अपने आप को पिता की मर्जी के मध्य में संभाले रखा, वैसे ही हम भी अपने आप को परमेश्वर की मर्जी के मध्य में रखें. இன்னும் பல விஷயங்களுண்டு நான் இதோட முடிக்கிறேன். There are many things to say, but yet I come to a close. लेकिन बहुत सारी बातें बोलने को होने से भी मैं इसी में समाप्त करता हूँ. நீ சரிப்படுத்தினால், When you rectify your mind, जब तू अपने मन को सुधारेगा, உன்னுடைய கையின் பிரயாசங்கள் the ஆசீர்வதிக்கப்படும். labor of your hands will be blessed. तेरे हाथ का परिश्रम आशीषित होगा. கடன் இல்லாமல் You can ஜீவிக்கலாம். live a debt-free life. कर्ज के बिना एक जीवन जीने पाएगा. வியாதி இல்லாமல் You ஜீவிக்கலாம். can live a sickness-free life. रोग रहित जीवन जी पाएगा. டென்ஷன் இல்லாமல் You can ஜீவிக்கலாம். live a tension-free life. चाप रहित जीवन जी पाएगा. அந்த யோனாவை தூக்கி கடலில் வீசின போது அந்த கப்பலுக்கு சமாதானம். When the Jonah was turned up into the sea, the whole sea became calm. जैसे योना को जहाज से बाहर फेंक दिया, समुद्र शांत हो गया. அவன் அந்த துறைமுகத்து போய் சேர்ந்தது. And that ship reached the harbor. और इस रीति से वो जहाज अपने ठिकाने जा पहुंचा. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் மனதை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். The root cause of all your problems is your mind, and you need to understand that. सारे परेशानी का जड़ तेरा मन है, इस बात को तू समझ ले. சரீரத்தில் பாவம் செய்கிறது போல Even as if one commits sin in the body, जैसे शरीर में पाप करते हैं, இந்த மனதிலும் பாவம் செய்யலாம். you can commit sin in your mind too. वैसे ही मन में भी पाप कर सकते हैं. பாவத்தினால் சரீரத்துக்கு தண்டனை உள்ளது போல Even as there is a punishment for the sins done in the body, शरीर के पापों के लिए जैसा दंड है, மனதிலே பாவங்களுக்கும் தண்டனை உண்டு. there is a punishment that is done in the mind for the sins done in the mind. वैसे ही मन में किए जाने वाले पाप के लिए भी दंड है. நோவாவின் நாட்களில் தண்ணீரினால் பூமியை அழித்து போட்டார். And God, Lord destroyed the whole world during the times of Noah. नूह के दिनों में परमेश्वर जल से पूरे संसार को नाश किया. தண்ணீரினால் முழு உலகத்தையும் அழிக்க காரணம் என்ன? What's the reason that God destroyed the world through a deluge? जल प्रलय के द्वारा पूरे संसार को नाश करने का कारण क्या? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். In the book of Genesis chapter 6 verse 5 we read, उत्पत्ति की किताब अध्याय 6 वचन 5. மனுஷனுடைய அக்கிரமங்கள் பெரியதென்றும் and when God saw the wickedness of man was great, जब मनुष्य की दुष्टता बढ़ गई, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாப்பென்று தேவன் கண்டார். and God saw that every imagination of the thoughts of his heart was only evil continually. और परमेश्वर ने देखा कि मनुष्य की चिंता में उठने वाला हर एक अवने- सोच विचार निरंतर बुरा ही होता है. நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாப்பென்று தேவன் கண்டார். And God saw that the imaginations of the thoughts of the hearts of man was evil continually. परमेश्वर ने देखा कि उन दिनों में मनुष्य के सोच विचार, उनकी कल्पनाएं निरंतर बुरा ही हो रहा है. பெரிய ராஜாவாகிய சாலோமோனுடைய வீழ்கைக்கு காரணம் என்ன? And what is the reason for the falling of the great King Solomon? महान सुलेमान की गिरावट का कारण क्या था? அவனுடைய துவக்கம் நல்லதாக He காணப்பட்டது. had a better beginning, उसका आरंभ तो अच्छा है, அந்த துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்லதாய் இருக்கணும். but the end should be better than the beginning. हमारे आरंभ से अंत अच्छा होना चाहिए. தாவீது கடைசியாக சாலமோனுக்கு சொல்லும்போது What did David say in the final words unto Solomon? अंतिम दिनों में दाऊद ने सुलेमान से जो कहा, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை When you வாசிக்கும்போது read 1 Chronicles chapter 29 verse 9, पहला इतिहास 29 अध्याय के 9 वचन में, என் குமாரனாகிய சாலமோன், my son Solomon, हे मेरे बेटे सुलेमान, நீ தேவனை நன்றாக அறிந்திருக்கிறாய். you have known your God. तू अपने परमेश्वर को நீ भली भांति தேவனை जानता है. தேடினால் உனக்கு தென்படுவார். If you search the Lord, seek after him, he will be found of you. अगर तू उसको ढूंढेगा तू उसे पाएगा. நமது தேவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை ஆராய்ந்து Our பார்க்கிறார். Lord is a God who searcheth the hearts and understand that the imaginations of the thoughts. हमारा परमेश्वर हमारे सोच विचार और हृदय की कल्पनाओं को खोज जानने वाला परमेश्वर है. நமது இருதயன் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. Our God is a God who just sees our face. हमारा परमेश्वर चेहरा या मुख को देखने वाला ईश्वर नहीं, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை ஆராய்ந்து He பார்க்கிறார். is a God who understandeth all the imaginations of the thoughts of our हमारा heart. परमेश्वर वो परमेश्वर जो हमारे हृदय के सोच विचार मन की कल्पनाओं को देखता है.
அந்த தோற்றம் பரிசுத்தமாய் இருக்கணும். and that imaginations should be holy. और वो कल्पनाएं शुद्ध रहे. இந்த மொபைல் இவருடைய வைத்துக் கொள்ளுங்க. Suppose this mobile is with him, और ये मान लो ये मोबाइल भाई के पास है. நான் அது திருட வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்போது வந்து விட்டேன். if I have a thought that I should rob him of this mobile, अगर मैं उसको चोरी करने की मनसा से आऊं, இது இவருடைய மொபைல், now it's his mobile, ये मोबाइल उसका है, அது திருட வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் வந்து விட்டேன். now I have come to a purpose, made a purpose to steal this mobile from him. उस मोबाइल को चोरी करने की मनसा से मैं भी आया हूं. என்ற நோக்கம் திருட வேண்டும். Now my purpose is to steal. அதான் என்னோட மனது. मेरे my मन का mind. सोच विचार, मेरे मन का आग्रह चोरी करना. Praise the Lord, Thomas, how are you? நல்லா சொல்லி முத்தம் கொடுக்கறேன்னு வெச்சு கொள்ளுங்க. Suppose அவர் மொபைல பாக்கெட்டில் போட்டு விட்டார். Suppose I say, praise the Lord, Thomas, and I say, என்னால- kiss him also. Now he has put the mobile in the pocket. நான் சொன்னேன் மொபைல் தேடினா மொபைல் பாக்கெட்டில் போட்டார். And I said, praise the Lord, and I say, kissed him also. That the mobile is in his pocket. मैं उस मोबाइल को चोरी करने की मनसा से ये भाई के लालच पास करना गया मुझे भी ले। और बड़े प्रेम से उसको मैं चुंबन देकर के मुलाकात करता हूं, लेकिन वो भाई ने उस मोबाइल को लेकर के என்னால जेब में डाल திருட दिया. முடியவில்லை. திருட I முடியவில்லை. couldn't steal it from him. इस कारण से मैं उसको चुरा नहीं पाया. ஆனா தேவன் என்ன சொல்லுவார்? But what God will say, लेकिन प्रभु क्या कहेगा? இத்தனாம் தேதி இன்ன சமயத்தில் நீ தோமஸினோட மொபைலை திருடியாச்சு. on such and such day, you stole the mobile of Thomas from him. और परमेश्वर मुझसे ये कहेगा, भले मैं- तूने चोरी ना किया हो, उस दिन उस तारीख में तूने थॉमस के मोबाइल को चोरी कर लिया है. தேவனுடைய பார்வையில் நான் திருடன். In the sight of God, I am a thief. ईश्वर की दृष्टि में मैं चोर ஆனா हूँ. தோமஸின் பார்வையில் நான் நல்லவன். But in the sight of Thomas, I am very good. लेकिन थॉमस की दृष्टि में मैं अच्छा आदमी हूँ. நான் திருடன். I am a thief. मैं चोर எப்படி நாம் சொல்ல முடியும்? How can I say कैसे that? कह सकते हैं? இதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிக்கும் போது That's why in the book of Matthew chapter 5 verse 27 and 28. मत्ती लिखित सुसमाचार के 5 अध्याय இந்த 27 28 சத்தியத்தை वचन में இயேசு சொல்லுகிறார். This is what Lord Jesus says. यही बात यीशु मसीह कहता है. விபச்சார பாவம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தார் உரைத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். You- ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தால் அவளுமாக இருதயத்தில் விபச்சார பாவம் செய்தாய். Matthew chapter 5 verse 27 and 28. You have heard that it was said by them of old time, thou shalt not commit adultery. But I say unto you that whosoever looketh on a woman to lust after her hath committed with her already in his heart. मत्ती लिखित सुसमाचार 5 अध्याय के 27 28 वचन, तुम सुन चुके हो कि कहा गया था व्यभिचार ना करना, परंतु मैं तुमसे कहता हूं कि जो कोई किसी स्त्री पर कृत दृष्टि डाले वो अपने मन में उसके साथ व्यभिचार कर चुका. இச்சையோட பார்த்தால் Looking after lust with एक lust. अभिलाषा की दृष्टि, कृत நீ दृष्टि, அந்த ஸ்திரீயுமாக நீ அந்த புருஷனுமாக நீ விபச்சார பாவம் செய்தாய். You have already committed adultery with that woman or with that man. उस कृत दृष्टि करने के द्वारा उस स्त्री के साथ, पुरुष के साथ तूने व्यभिचार कर दिया है. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் இச்சையோட பார்க்கிறீர்களா? In your work spot, do you look others with lust? काम के स्थान में क्या तू अभिलाषा से किसी को देखता है? சில கன்வென்ஷன் നമ്മുടെ கன்வென்ஷன் நடக்கும் போது Sometimes when people come for a conventions, कई बार सम्मेलन चलने के दरमियान சில இங்கത്തെ வாலிபரை எனக்கு தெரியாது, சென்னையில சில வாலிபர்கள் கிச்சனை வந்து சும்மா தேவை இல்லாம சிஸ்டர்ஸ் இந்த பகுதியில் அப்படி உரசிட்டே போவாங்க. some உரசிட்டே போவாங்க. எதுக்காக எதுக்காக நீ உரசுகிறா? எதுக்காக இந்த கிரௌடுக்குள்ள நீ போகிறாய்? உன்னுடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றும்படியாக. I don't know about the things that happen here, but in Chennai I have seen some youths. They come to the kitchen, they just give a rub to the sisters. The reason is you have lust within you. मैं यहाँ के बच्चों के बारे में, जवानों के बारे में नहीं जानता हूँ, लेकिन चेन्नई में अक्सर मैं इस बात को देखा हूँ कि जब बच्चे लोग जो है रसोई घर की तरफ जाकर के, जहाँ पर बड़ी भीड़ होता है, जानबूझ करके बहनों के पास जाकर के उसको छू के निकलते हैं. ये अभिलाषा के कारण. உன் குடும்பத்தில் போராட்டம் சண்டை என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படித்து பாருங்கள். That's why in the book of James chapter 4 verse 5 verse 1 and 2 we read that
that's the reason for all your problems and skirmishes in your family. यही कारण है कि तेरे घर परिवार में कई प्रकार की लड़ाई झगड़ा समस्या है। याकूब की किताब 4 अध्याय के पहले 2 वचनों को पढ़कर देख लीजिएगा। உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது எதனால? What is the reason that there is wars and battles in your life? क्या कारण है कि तेरे घर में अनेक प्रकार के लड़ाई झगड़ा तुझ में दिखाई दे रहा है? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Because of the lust that war in your members of your body. क्या उन सुख विलासों से नहीं जो तुम्हारे अंगों में लड़ते झगड़ते हैं? அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, प्रिय भाई बहनों, நாம் ரட்சிக்கப்பட்டவங்க. we are saved people. हम लोग उद्धार पाए हुए हैं। நமது வீட்டில் ஏன் சண்டை? Now, why there is skirmishes in our हमारे family? घर में लड़ाइयां क्यों? உன் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால். Because of the wars that battle in our body, in क्योंकि the members of our body. क्योंकि हमारे अंगों में लड़ाई झगड़े हो रहे हैं। நீ இச்சித்தும் ஜெபித்தும் கிடைக்காமல் போகுதென்று 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 3 says, they lust after it, they pray for it, yet have not received that. वो लोग मांगते हैं, पाते नहीं, चाहते हैं, मिलता नहीं, इस कारण से लड़ाई झगड़ा। உன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக தகாத விதத்தில் நீ விண்ணப்பம் செய்கிறாய். And to fulfill your own lust, you do pray with petitions, but in a wrong way. अपनी अभिलाषा को पूर्ण करने के लिए तू मांगता है, लेकिन गलत रीति से। தேவனுக்கு மகிமை. Glory be to God. प्रभु के नाम की महिमा हो। சிலர் என்ன செய்வாங்க, தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக பணத்தை வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. Some people, to fulfill their own lust, they borrow money for heavy interest. और कुछ लोग अपनी अभिलाषा को पूर्ण करने के लिए इंटरेस्ट दे करके उन लोग कर्ज लेते हैं। ஒருத்தன் 2 வீலர் வாங்கினார் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose, for instance, one person purchased a two-wheeler. एक व्यक्ति ने अगर एक 2 व्हीलर खरीद लिया हो, உடனே இவனுக்கு ஒரு இச்சை வந்து விட்டது, 2 வீலர் வாங்கணும். Immediately, this person had to say, I too should have a two-wheeler. उसको देखकर एक दूसरे व्यक्ति के अंदर आग्रह आया, मुझे भी गाड़ी खरीदना இவனுக்கு है। ஒரு நல்ல 2 வீலர் உண்டு. He has already a good two-wheeler. पहले से उसके पास एक 2 व्हीलर ஆனா है, உள்ள மாம்சீக இச்சைகளை, மனதிலே இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நீ கடன் வாங்கி 2 வீலர் வாங்குறாய். அது ஆசீர்வாதம் இல்ல. 2 நாளுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி. But to fulfill எனக்கு பலரையும் தெரியும். to fulfill the fleshly lust, to fulfill the evil lust in your mind, you buy the two-wheeler seeing others, but in 2 days you get into accidents. I have seen so many people like तेरे that. पास गाड़ी होने के बावजूद भी दूसरे के गाड़ी को देख करके अभिलाषा करके जब तू कर्ज से गाड़ी को खरीदता है, वो तेरे लिए अच्छा नहीं है, 2 दिन में दुर्घटना होगा, नाश होगा। ऐसे कई उदाहरण मेरे पास है। சுருக்கமாக சொல்லுகிறேன், மனதை சுத்தம் செய்து கொள். I'll put it in a crux. Let's cleanse our mind. सारांश में कहता हूँ, मन को शुद्ध करो। எல்லாரும் கண்களை மூடு. Shall we close our eyes? आइए आंखों को बंद करें। இப்போது கேட்ட வசனத்தினால் உன்னை சுத்திகரிக்கும்படியாக அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள். Let us commit ourselves to the word which God has spoken unto us for our sanctification. अपने शुद्धिकरण के लिए सुने हुए प्रत्येक वचनों को तू ध्यान कर। இச்சைகளினால தான் நமது குடும்பங்களில், நமது விசுவாச வீடுகளில் இவ்விதமான சண்டைகள் காணப்படுகிறது. And only through the lust, because of the lust, we have problems and fightings and skirmishes in our family. अभिलाषा के कारण ही हमारे घर परिवार और जीवन में अनेक प्रकार के लड़ाई और झगड़े। அந்த இச்சைகளை மனதிலே தோன்றுகிற அந்த பாவத்தை இப்போது அதிக்க செய்து விட்டு விடுங்க. Now let us all confess that lust that forms in our mind, and let us confess and forsake that. मन में उठने वाले प्रत्येक अभिलाषा को मानते हुए आओ परमेश्वर के सम्मुख में हम स्वीकार करें। மறுரூபத்தின் ஆவியினால் உன் மனதிலே எல்லா எண்ணங்களும் சுத்த சிந்தையாக மாறட்டும். And when you confess like that, all the thoughts in your mind will be sanctified. जब आप इस बात को करोगे तब आपके मन के प्रत्येक सोच विचार शुद्ध हो जाएंगे। என் மனது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொல்லி நீயே நியூட்ரலில் போட்டு விடாதே. Don't put your vehicle in neutral saying, there is nothing wrong in my mind. मेरे मन में कुछ नहीं है, कुछ नहीं बोल के अपने गाड़ी को न्यूट्रल अवस्था में ना रख।
உன்னுடைய மனதிலே போராட்டம் தான் உன் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் உன் சரீரத்திலும் காணப்படுகிற போராட்டம் என்று பரிசுத்த வேதாகமம் The சொல்லுகிறது. Holy Scripture says that the struggle, the strife you have in your mind is revealed in your family, in your personal life, and in your secular life. तेरे व्यक्तिगत जीवन में, पारिवारिक जीवन में, सामाजिक जीवन में जो सारी समस्याएं दिखाई दे रहा है, उसका कारण, मूल कारण तेरे मन की समस्या है. அந்த மனதை சுத்தம் செய்யும்படியாக நாம் கண்களை மூடி பாபாரிக்க செய்து விட்டு விடுவோமா? To sanctify that mind, let us close our eyes and let us confess our sins. अपने मन के शुद्धिकरण के लिए आओ, हम लोग आंखों को बंद करते हुए अपने सारे पापों को स्वीकार करें. இப்போது ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. Now that anointing is going to come upon you. देखो एक अभिषेक आने जा रहा है. உன்னுடைய மனதை சுத்தம் செய்யக்கூடிய அபிஷேகம். That anointing that will cleanse your mind. एक ऐसा अभिषेक जो तेरे मन को शुद्ध இந்த कर डाले. அபிஷேகம் யாருக்கு யாருக்கு தேவை? Now, how many of you need that sanctification? कितने लोगों को यह अभिषेक, ये शुद्धिकरण चाहिए? என் மனதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று யார் How many வாஞ்சிக்கிறீர்கள்? of you really desire that my mind should be sanctified? कितने लोग ये आग्रह करते हैं कि हाँ मेरा मन शुद्ध हो जाना चाहिए? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனது. All the root cause of all the problems is your mind. सारे समस्या का मूल कारण तेरा मन है. இன்றைக்கு இப்பொழுது விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Now let's all receive the deliverance. अभी तू छुटकारा पाले. அந்த விடுதலையோட ஜெயத்தோட நாம் கடந்து செல்லுவோமாக. With that deliverance and victory, let's go from here. इस छुटकारे के साथ, मुक्ति के साथ, जय के साथ அந்த लौटे. பிசாசை பார்த்து நாம் சவால் விடுவோமாக. Let us challenge the powers of darkness. अंधकार की शक्ति को चुनौती दे. ஏ மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh death, where is your sting? Oh hell, where is the victory? हे मृत्यु तेरा डंक कहाँ है? पाताल तेरा जय कहाँ? என்ற மனதில் ஜெயத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுவோம். Let us all say thanks be to God who has given me victory in my हम mind. लोग सब कहे कि जय देने वाले प्रभु यीशु मसीह का धन्यवाद हो. அந்த மனதில் சுத்தம் செய்யும்படியாக இதோ மகிமையின் அபிஷேகத்தினால் இப்பொழுது தேவன் உன்னை நிரப்ப To போகின்றார். sanctify your mind through the glorious Spirit, God is going to come into that and sanctify. तेरे मन को शुद्ध करने के लिए महिमा में अभिषेक अभी परमेश्वर तुझे देने जा रहा है. அந்த அபிஷேகத்தை யாவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். And you all receive that anointing. हर एक लोग उस अभिषेक को पा लीजिए. இது சாதாரண அபிஷேகம் அல்ல. It's not an ordinary anointing. ये एक साधारण अभिषेक नहीं. உன்னுடைய மனதை சுத்தம் செய்கிற The அபிஷேகம். anointing that can cleanse your mind. तेरे मन को शुद्ध करने वाला अभिषेक. யாவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். Let's all receive that. सब लोग पा लीजिए. जिला दे प्रभु अब जिला दे अपनी अभिषेक से जिला दे मुझे जिला दे प्रभु எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள். ताली बजा ले, सब लोग गाइए. ஆமென். सारी मलिनता को भस्म कर दे.